நித்திய துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். எல்லோரும் எழுந்து நிற்போமா? ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தில் இந்த நல்ல தேவன் பாதத்தில் இந்த காலை பொழுதில் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமாய், ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த நாள் முழுவதும் நம்மை கடந்து செல்ல வேண்டுமாய், இந்த நற்கருணை பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்ய வேண்டுமாய், ஆண்டவருடைய இரக்கமும் அருளும் நம்மோடு கடந்து வர வேண்டுமாய், எதை குறித்து இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோமோ அதை ஆண்டவர் தாமே நிறைவேற்ற வேண்டுமாய் அவர் பாதம் கையளிப்போம். நாம் அவர் பாதம் சரணடைகிற போது அந்த ஆண்டவர் நம்மை உயர்த்த காத்திருக்கிறார். என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார், என் தேவன் எனக்காக அனைத்தையும் செய்து முடிப்பார் என்ற உயர்ந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த ஆண்டவரை மகிமையோடு இந்த நேரத்தில் பாடி ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், அச்சமே எனக்கில்லை. இணைந்து ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், அச்சமே எனக்கில்லை. கரம் தட்டி ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவரே அச்சமே எனக்கில்லை. மீண்டும் ஒரு முறை ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், அச்சமே எனக்கில்லை. என்னை நடத்தும் இயேசுவினாலே எதையும் செய்திடுவேன், என்னை நடத்தும் இயேசுவினாலே எதையும் செய்திடுவேன். மீண்டுமாய் என்னை நடத்தும் இயேசுவினாலே எதையும் செய்திடுவேன். அவரது கிருபைக்கு காத்திருந்து ஆவியில் பலனடைவேன், அவரது கிருபைக்கு காத்திருந்து ஆவியில் பலனடைவேன். ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், அச்சமே எனக்கில்லை. ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், அச்சமே எனக்கில்லை, அச்சமே எனக்கில்லை. Praise the Lord. 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 உற்சாகமா இருக்கீங்களா? உற்சாகமா இருக்கீங்களா? இருக்கிறோம். காலை நேரத்தில் தான் அதிகமாக உற்சாகமாக இருக்க முடியும் இல்லையா? மாலை நேரம் ஒருவேளை சோர்ந்து போயிடுவோம். ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நிற்கும்போது
மிகவும் உற்சாகத்தோடு, ஆர்வத்தோடு, தாகத்தோடு, ஆண்டவர் எனக்காக நீங்கள் வந்தீங்க, உங்களுக்காக இந்த நாளை நான் கொடுத்துருக்குறேன், எல்லாவற்றையும் நீங்கள் செய்து முடிப்பீங்க, அந்த நம்பிக்கையோடு நான் தாகத்தோடு அந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னு எப்பொழுது மனம் உவந்த ஆண்டவர் பாதத்தில் நிற்கிறோமோ ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென். சீராக்கின் ஞானம் 43:30 மிக அருமையாக சொல்லும். சீராக்கின் ஞானம் 43:30, ஆண்டவரை நீங்கள் மாட்சிப்படுத்துங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை மாட்சிப்படுத்துங்கள், உங்களால் முடியும் அளவுக்கு அவரை மாட்சிப்படுத்துங்கள். சும்மா இல்லை, ஒரு பாடல் பாடுற ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யணும்? மாட்சிப்படுத்த. ஆண்டவரை உமது நாமம் வாழ்க, நீர் உமது சித்தம் இந்த உலகத்தில் வரணும், உம்மை நான் மகிமைப்படுத்தணும், உம்மை நான் பெருமைப்படுத்தணும். ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட அந்த வாய்ப்பில் ஆண்டவரை நான் எப்படி ஏற்ற முடியும், ஆண்டவரை புகழ முடியும், ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். அதான் மிக அருமையாக, உங்களால் முடியும் அளவிற்கு அவரை உயர்த்துங்க, ஏனெனில் அதனிலும் அவர் மேலானவர். உங்கள் வலிமையெல்லாம் கூட்டி அவரை நீங்கள் உயர்த்துங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வலிமையெல்லாம் கூட்டி உயர்த்துறது அப்படின்னா என்ன? ஒரு ஆபத்தில் இருக்கிறோம், ஒரு ஆபத்தில் நாம் இருக்கும்போது நம்ம வலிமையெல்லாம் கூட்டி நம்ம கத்துவோம், கதறுவோம் இல்லையா, தப்பிக்கணும் அப்படின்ட்டு. ஆண்டவரை புகழ்வதற்கு, போற்றுவதற்கு கூட வலிமையெல்லாம் கூட்டி ஆண்டவரை புகழுங்கள் என்று சீராக்கி ஞானம் சொல்கிறது. அப்போ நாம் இணைந்து துதிக்கும்போது அம்மா கையை கட்டிக்கிட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நிற்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நிற்கும்போது சும்மா கையை கட்டிக்கிட்டு சும்மா நின்றுட்டு ஏதோ பண்ணுறாங்கல்ல, ஏதோ கூத்தடிக்கிறாங்கல்ல பார்ப்போம் அப்படி இல்லை. ஆண்டவர் என்னை தொடணும், ஆண்டவர் எனக்குள்ளே மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கணும், ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கணும், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் நான் எதை தேடி வந்திருக்கணும் அந்த ஆசீர்வாதத்தை இவர் கொடுப்பார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் அவரை நீங்கள் துதிக்கின்ற போது, பாடுகிற போது, ஜெபிக்கிற போது மிகப்பெரிய மாற்றத்தை அவர் கொடுப்பார். ஆமென். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், அச்சமே எனக்கில்லை. ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், கரம் தட்டி அச்சமே எனக்கில்லை. மீண்டுமாய், ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், அச்சமே எனக்கில்லை. என்னை நடத்தும் இயேசுவினாலே எதையும் செய்திடுவே, என்னை நடத்தும் இயேசுவினாலே எதையும் செய்திடுவே. அவரது கிருபைக்கு காத்திருந்து ஆவியில் பலனடைவே, அவரது கிருபைக்கு காத்திருந்து ஆவியில் பலனடைவே. ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், கரம் தட்டி அச்சமே எனக்கில்லை. அச்சமே, அச்சமே எனக்கில்லை, அச்சமே எனக்கில்லை. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. வாழ்க்கையில் பலவிதமான வறுமைகள் அல்லது பிரச்சனைகள், வாதைகள், வருத்தங்கள் எல்லாவற்றையும் நமக்கு ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டு தான் இருக்கும். இன்றைக்கி ஒன்று பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இன்னொரு நாள் இன்னொன்று வந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. ஆண்டவர் ஒட்டு மொத்தமாக எல்லாவற்றையும் என்கிட்ட தூக்கி எறியணும் அப்படின்னா செய்வாரா, செய்ய மாட்டாரா? செய்வாரா? ஒரு அம்மா இப்படி ஆட்டுறாங்க, வாய்ப்பே இல்லை ஃபாதர் அப்படின்ட்டு. ஆண்டவர் செய்வார் என்று எப்பொழுது நம்புகிறாயோ அந்த நம்பிக்கை உன்னை குணமாக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் என்னைக்காவது உங்கள்கிட்ட சொல்லி நீங்கள் ஜெபிப்பதன் நிமித்தம் உங்களுக்கு நான் நலன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரா? நீ எந்த அளவுக்கு ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சுகம் கொடுப்பேன். நீ எந்த அளவுக்கு என்னை கூவி அழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் விடுதலை கொடுப்பேன்னு சொன்னாரா? உங்கள் நம்பிக்கை உனக்கு சுகம் தரும். நீ எந்த அளவுக்கு விசுவாசம் வச்சிருக்கிறியோ அந்த அளவுக்கு தான் சுகம் கிடைக்கின்றாரு. ஜெபிப்பது வேறு, விசுவாசம் வேறு. நம்ம விசுவாசம் பல நேரத்தில் வளர்றதில்லை. ஆண்டவர் நம்மோடு உயிரோடு இருக்கிறார் என்பதை நம்புறது விசுவாசம்.
இந்த இடத்தில் என்னோடு ஆண்டவர் வாசம் செய்கிறார் அப்படின்னு விசுவசிக்கிறது விசுவாசம். இந்த இடத்தில் ஆண்டவர் என்னை தொடுவார் அப்படின்னு நம்புறது விசுவாசம் இல்லையா? ஆண்டவர் என்னை எப்பொழுது தொடுவார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், இந்த இடத்தில் என்னை உயர்த்த காத்திருக்கிறார், இந்த இடத்தில் என்னை மகிமையோடு ஆண்டவர் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். நான் நம்பிக்கையில் இழக்கலை, நான் ஒருபோதும் அதெல்லாம் தளர்ந்து போகலை, நான் ஒருபோதும் அதிலிருந்து விடுதலை, எல்லா சந்தேகங்கள், எல்லா விதமான அவதூறான பேச்சுகள் எல்லாவற்றையும் நான் விடுதலையாக நிற்கிறேன். ஆண்டவர் பிரசன்னத்தில் நிற்கிறேன். ஆண்டவர் என்னை விடுவிப்பார், ஆண்டவர் என்னை சுகம் கொடுப்பார், ஆண்டவர் என்னை வலிமையோடு நடத்துவார், ஆண்டவர் எனக்கு நிம்மதியான வாழ்வை தருவார், ஆண்டவர் எனக்கு சுகம் தருவார். அத்தனையிலுமிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவர் ஆண்டவர். எப்பொழுது நம்புகிறோமோ அப்பொழுது வாழ்வை கண்டுகொடுகிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்புகிற பிள்ளைகள் மட்டும்தான் வாழ்வை கண்டுகொள்ள முடியும். நம்பலை அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் நம்ம தேடி தான் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் நம்ம மத்தியில் தான் இருக்கிறாரு. ஆண்டவர் எப்போதும் நம்மோடு தான் உடன் இருக்கிறாரு. ஆனால் நாம் தான் என்ன செய்கிறதில்ல. ஆண்டவரே நீங்கள் இருக்கீங்க, இப்போ என்ன தொடறீங்க, உணர முடியுதா? எத்தனை பேர் உணர, ஆண்டவரே இந்த இடத்தில் என்னோடு வாசம் செய்கிறேன், இப்போ என்னோடு வாசம் செய்கிறேன், இப்போ என்னோடு இருக்கீங்க, நீங்கள் இருக்கீங்க, உங்கள் சுகம் எனக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் முழுமையாக ஒவ்வொரு விதத்திலும் நன்றியோடு ஆண்டவரை துதிக்கிற போது ஆண்டவர் மிகப்பெரிய வல்லமையாய் நம் மத்தியில் செயலாற்றுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வறுமையோ வருத்தமோ வாட்டிடும் துன்பமோ எதையும் தாங்கிடுவே, வறுமையோ வருத்தமோ வாட்டிடும் துன்பம் எதையும் தாங்கிடுவே, அனுதின சிலுவையை தோளில் சுமந்து ஆண்டவர் பின் செல்வே, அனுதின சிலுவையை தோளில் சுமந்து ஆண்டவர் பின் செல்வே, வறுமையோ வருத்தமோ வாட்டிடும் துன்பம் எதையும் தாங்கிடுவே, வறுமையோ வருத்தமோ வாட்டிடும் துன்பம் எதையும் தாங்கிடுவே, அனுதின சிலுவையை தோளில் சுமந்து ஆண்டவர் பின் செல்வே, அனுதின சிலுவையை தோளில் சுமந்து ஆண்டவர் பின் செல்வே, ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், அச்சமே எனக்கில்லை, ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், அச்சமே எனக்கில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு பார்வையற்ற மனுஷன் இருந்தான், பத்திமேயு. ஆண்டவர் அவர் வாட்டுக்கு போய்கிட்டு இருந்தார் எரிகோ நகரத்துக்குள்ளாக. பிச்சை எடுத்து கொண்டு இருந்த பார்வையற்ற பத்திமேயு. எத்தனையோ மக்கள் கூட்டம், பெரிய கூட்டம். ஆனால் அவர் ஒருத்தர் மட்டும்தான் கண்டு கொண்டார், இவர் எனக்கு சுகம் தருவார்னு. ஆண்டவரே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று உரக்க கத்தினார். அடக்குனாங்க, சத்தம் போடாதனாங்க, மிரட்டினாங்க. எதுக்கும் அஞ்சலை. இவர் எனக்கு சுகம் கொடுக்க முடியும், இவர் எனக்கு நலன் தர முடியும், இவர் என்னை விடுதலை கொடுக்க முடியும், இவர் எனக்கு மீட்பு தர முடியும், இவர் மட்டும்தான் எனக்கு மீண்டும் பார்வை தர முடியும் நினைச்சான். அடக்குனாங்களே, எத்தனை பேர் அடக்குனாங்களே. கூட இருந்தவங்க கூட அதெல்லாம் நினைக்கல. டேய் சும்மா ஏண்டா கத்தி கிடக்குற, அப்படி தான் சொன்னாங்க. பல நேரத்தில் நம்ம வெட்கப்படுறோம், ஆண்டவருக்கு முன்னால் நிற்கிறது கூட வெட்கப்படுறோம், கைதட்டுறதுக்கு வெட்கப்படுறோம், ஆண்டவரை புகழ்வதற்கு வெட்கப்படுறோம். ஒருவேளை பத்திமேயு அந்த கூட்டத்துக்கு மத்தியில் அவன் ஏற்கனவே பார்வையற்றவன், பிச்சை எடுக்கிறவன், எல்லாருக்கும் முன்னால் கத்துனா வெட்கப்பட்டிருந்தானா அவனுக்கு சுகம் கிடச்சிருக்குமா? சுகம் கிடச்சிருக்குமா? இல்லை, கிடச்சிருக்காது. நம்ம வாழ்க்கையிலும் கூட எப்பொழுது ஆண்டவருக்கு முன்னால் வெட்கப்பட்டு நிற்கிறோமோ அப்போ நமக்கு கிடைக்காது. ஆண்டவருக்கு முன்னால் தைரியத்தோட, ஆண்டவர் எனக்கு இருக்கிறார், யாரும் எனக்கு பக்கத்தில் இருக்காங்க இல்லை, என் கூட யார் இருக்கா? ஆண்டவர் இருக்கிறாரு. என் கூட பக்கத்தில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க, இவங்க இருப்பாங்க, அவங்க இருப்பாங்க. நோ, என் கூட இருக்கிறது என் ஆண்டவர்.
என் பக்கத்தில் இருக்கிறது என் ஆண்டவர். இந்த இடத்தில் எனக்கு உயிரும் சதையுமாக ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார். இந்த இடத்தில் ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கிறார். இந்த ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டவர் என்னை வழிநடத்துகிறார். இந்த ஆண்டவர் தான் என் வாழ்வின் உச்சமும் உயரமுமாய் இருக்கிறார். அவரில் தான் நான் இயங்குகிறேன், இருக்கிறேன், வாழ்கிறேன் என்று எப்பொழுது விசுவசிக்கிறேனோ அப்பொழுது நான் வாழ்வை கண்டடைகிறேன். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அத்தகைய ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னம் என்னை ஆளுகை செய்கிறது என்றால் மிகவும் மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு, ஆண்டவரே உமது பிரசன்னம் என்னை ஆளுகை செய்யட்டும், உமது பிரசன்னம் என்னை ஆளுகை செய்யட்டும். இதே போல தான் இன்னொரு அம்மா இருந்தாங்க, இரத்தப்போக்கினால் அவதியுற்ற அம்மா. எல்லாரும் பெரிய கூட்டம், ஒருபோதும் வெட்கப்படவில்லை. என் ஆண்டவர். எத்தனையோ பேர் நின்றாங்க, யாரையோ தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும் நம்பலை. எத்தனையோ மனிதர்கள் நின்றாங்க, வசதி படைத்தவர்கள் நின்றாங்க, இவங்க பக்கத்தில் போனால் எனக்கு சுகம் கிடைக்கும் நம்பலை. என் ஆண்டவர் மட்டும்தான், என் ஆண்டவர் மட்டும்தான். உங்கள் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு கஷ்டம், உங்கள் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு கண்ணீர், உங்கள் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு துயரம், உங்கள் வாழ்க்கையிலும் ஏதோ ஒன்று உங்கள் மனதை அழுத்தி கொண்டிருக்கிறது என்றால் என் விடுதலை தரக்கூடிய நாயகன் என் ஆண்டவர் மட்டும்தான் என்று எப்பொழுது நம்புகிறோமோ உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பண்ணுற ஜெபம் உங்களுக்கு விடுதலை தருமோ இல்லையோ, அந்த ஜெபத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அதில் தான் உங்களுக்கு விடுதலை. ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க, ஜெபம் பண்ணுவோம். ஆனால் வெளியில் போகும்போது கொடுப்பாரா, ஜெபம் பண்ணிட்டு தான் வந்துட்டேன், கொடுப்பாரா இல்லையா, இல்லை, அது இல்லை. அப்போ அந்த ஜெபமே வீணாய் போய்விட்டது. ஜெபத்தின் மீது, நீங்கள் செய்யும் ஜெபத்தின் மீது உங்களுக்கு ஆழ்ந்த விசுவாசம் வேண்டும். நான் ஜெபம் பண்ணிட்டேன், ஒப்பு கொடுத்துட்டேன், ஆண்டவர் பாதை எல்லாத்தையும் சரணடைஞ்சிட்டேன், ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சிட்டேன், அவர் பார்த்துக்குவார், அவர் எனக்கு கொடுப்பார், அவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், அவர் எனக்கு அத்துணையும் முடித்து கொடுக்க சித்தமாக இருக்கிறார், அவர் எனக்கு அத்துணையும் செய்து கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அவரை தவிர இந்த உலகத்தில் என்னை கண்டுகொள்வதற்கு வேறு யாரும் இல்லை என்று எப்பொழுது நான் நினைக்கிறேனோ அப்பொழுது நான் வாழ்வை கண்டடைகிறேன். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஆண்டவர் இயேசு இந்த நேரத்தில் நம் மத்தியில் வல்லமையோடு இருக்கிறார் என்று கண்களை மூடி உணர்ந்தவர்களாக, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக, ஆண்டவருடைய வல்லமையான பிரசன்னம் விசுவாசத்தோடு, ஆண்டவரை நீங்கள் இப்போ இருக்கிறீங்க என் அருகில், மனக்கண் முன்பாக, என்னுள், இந்த இடத்துல நன்றிப்பா, நன்றின்னு சொல்லுங்கள். இயேசுவே நன்றி சொல்லுங்கள். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, உமது பிரசன்னத்திற்காய் நன்றி, என் கூட அப்பா இருக்கீங்களே நன்றி, அப்பா என்னோடு பயணிக்கிறீங்களே நன்றி, அப்பா என் பக்கத்தில் நிற்கிறீங்களே நன்றி, அப்பா என்னை பார்க்குறீங்களே நன்றி, அப்பா என்னோடு நடந்து வர்றீங்களே நன்றி. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கிறவரே, வழி நடத்துகிறவரே, எங்களோடு தங்கி இருக்கிறவரே, எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை நடத்தி செல்கிறவரே, எங்களோடு பயணிக்கிறவரே, உமது பிரசன்னத்திற்காய், உமது ஆளுகைக்காய், உமது வல்லமைக்காய், உமது இரக்கத்திற்காய் நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. விசுவசிக்கிறேன், விசுவசிக்கிறேன், நீர் இருக்கிறீர் என்பதை நம்புகிறேன், விசுவசிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. குணமாக்கிடும், குணமாக்கிடும், உந்தன் வல்ல நாமத்தாலே குணமாக்கிடும், 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 உந்தன் வல்ல நாமத்தாலே குணமாக்கிடும். மீண்டுமாய் குணமாக்கிடும், குணமாக்கிடும், உந்தன் வல்ல நாமத்தாலே குணமாக்கிடும், 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 உந்தன் வல்ல நாமத்தாலே குணமாக்கிடும். தாவீதின் மகனே எங்களுக்கு இரங்கும்,
தாவீதின் மகனே எங்களுக்கு இரங்கும். கூப்பிட்ட குருடனுக்கு பார்வை தந்தவரே, கூப்பிட்ட குருடனுக்கு பார்வை தந்தவரே, இயேசு 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 இயேசுவே, இயேசு 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 இயேசுவே, இயேசு 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 இயேசுவே. குணமாக்கிடும் குணமாக்கிடும் உந்தன் வல்ல நாமத்தாலே குணமாக்கிடும், குணமாக்கிடும் குணமாக்கிடும் உந்தன் வல்ல நாமத்தாலே குணமாக்கிடும், குணமாக்கிடும் குணமாக்கிடும் உந்தன் வல்ல நாமத்தாலே குணமாக்கிடும். Praise the Lord. Praise the Lord. இந்த நேரத்தில் எதை குறித்து உங்களுக்கு தடையாக இருக்கிறதோ, எது உங்கள் வாழ்வில் சிக்கலாக இருக்கிறதோ, ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஆயுதம் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன். ஆமென் ஆமென். அது ஒரு மிகப்பெரிய ஆயுதம், கையில் பிடிச்சிக்கோங்க. எப்பயுமே ஏதாவது ஒரு நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் சிக்கல் வரும்போது, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் குழப்பம் ஏற்படுகிற போது, அல்லது வாழ்க்கையை முடிந்து விட்டது என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற போது, இயேசுவின் நாமத்தினாலே தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் நான் கட்டளையிடுகிறேன், என்னை விட்டு அகலட்டும். நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் நீங்கள் கட்டளையிடுகிற போது உங்கள் வாழ்வில் அந்த கட்டளை நிறைவேறும். எத்தனை பேர் நம்புறீங்க? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் செய்வேன் அப்படின்னா அந்த இறைவார்த்தை ஏதோ சும்மா இல்லை, ஏதோ சொல்லப்படலை, அல்லது சும்மா எழுதி வைக்கப்படலை. அது வல்லமையின் வார்த்தை, அது ஆண்டவருடைய வார்த்தை, அது சித்தம் நிறைவேறுகிற வார்த்தை, அது ஆண்டவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, அது உண்மையாகவே நம் வாழ்வில் நிறைவேறுகின்ற வார்த்தை. எப்பொழுது நம்புகிறோமோ அது என் வாழ்வில் அது சுகமாய் நலமாய் மாறும். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. இணைந்த ஆண்டவரே, எந்த விடுதலை நான் பெற வேண்டுமோ அதை உங்கள் நாமத்தில் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தாலே எல்லோரும் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தாலே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே, தந்தை மகன் தூய ஆவியாரின் எந்த சுகம் உங்களுக்கு வேணுமோ அதை சொல்லிட்டு, நான் இப்போது கட்டளையிடுகிறேன், என்னை விட்டு வெளியேறட்டும். நான் இப்போது கட்டளையிடுகிறேன். சொல்லுங்க, நான் இப்போது கட்டளையிடுகிறேன், என்னை விட்டு வெளியேறட்டும். இந்த கடன் பிரச்சனை என்னை விட்டு வெளியேறட்டும். இந்த பலவீனம் என்னை விட்டு வெளியேறட்டும். இந்த சுகவீனம் என்னை விட்டு வெளியேறட்டும். அல்லது என் வாழ்வில் கவலை என்னை விட்டு வெளியேறட்டும். அல்லது என் வாழ்வில் குடும்பத்தில் பிரச்சனை என்னை விட்டு வெளியேறட்டும். அல்லது உறவு சிக்கல்கள் என்னை விட்டு வெளியேறட்டும். எது என்னை அழுத்தி கொண்டிருக்கிறதோ அத்துணையும் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறட்டும் என்று எப்பொழுது நம்பிக்கையோடு சொல்கிறோமோ ஆண்டவர் அதை நலமாய் சுகமாய் உங்களுக்கு தருவார். ஆமென். Praise the Lord. Praise the Lord. குணமாக்கிடும் குணமாக்கிடும் உந்தன் வல்ல நாமத்தாலே குணமாக்கிடும், குணமாக்கிடும் குணமாக்கிடும் உந்தன் வல்ல நாமத்தாலே குணமாக்கிடும், குணமாக்கிடும் குணமாக்கிடும் உந்தன் வல்ல நாமத்தாலே குணமாக்கிடும். ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தில் நம்பிக்கையோடு முழந்தாளிட்டு மாண்புயர் கீதத்தை, ஆண்டவர் என்னை சுகப்படுத்தி இருக்கிறார், ஆண்டவர் என்னை நலமாயிருக்கிறார், ஆண்டவர் எனக்கு விடுதலை தந்திருக்கிறார், அவருடைய நாமத்தை நான் கேட்டேன், அவர் எனக்கு செய்து முடித்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு மாண்புயர் கீதத்தை இணைந்து பாடி துதிப்போம். வரும் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய
இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தில் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் அருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இனிய தேவன் வாழ்கவே. வாணி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு நீர் விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய தூய ஆவியின் வல்லமையோடு நாங்கள் உம்மை மன்றாடி வேண்டுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, கோடி அற்புதர் புனித அந்தோனியாரே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், நம்பிக்கையாளர்களே, உடனடியாக திருப்பலி ஆரம்பமாகிறது. திருப்பலிக்கு முன்பாக ஒரு சில வேண்டுகோள். நிறைய தேவாவும் திருவடியை என்றென்றும் நான் தேடுவே. நாதாவும் சந்நிதியை தினந்தோறும் நான் நாடுவே. தேவாவும் திருவடியை என்றென்றும் நான் தேடுவே. நாதாவும் சந்நிதியை தினந்தோறும் நான் நாடுவே. சுகமான நினைவாரே, சுரமான சொல்லாரே,
நிறமுந்தன் பதம் தேடுவேன், உன் அருளாலே உயிர் வாழுவேன். தேவாவும் திருவடியை என்றென்றும் நான் தேடுவேன். நாதாவும் சந்நிதியை தினந்தோறும் நான் நாடுவேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியாரின் பக்தர்களே, ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார் என்று நம்பிக்கையோடு வந்திருக்கிற இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு நிறைந்த மீட்பையும் விடுதலையும் நம்பிக்கையும் நமக்கு நிரம்ப தர வேண்டுமாய் ஒப்புக்கொடுப்போம். எண்ணியிருக்கின்ற எல்லா காரியங்களையும் இன்று திருப்பலியில் நினைவு கூறப்படுகின்ற அத்துணை கருத்துக்களையும் ஆண்டவர் பாதம் சமர்ப்பித்து நம் வாழ்வில் ஆண்டவர் நிறைவேற்றப் போகின்ற அதிசயங்களையும் அற்புதங்களை காணச் செய்கிறவராக ஆண்டவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நன்றியின் வழியாக ஆண்டவர் பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இந்த தூய பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற பலவீனங்கள், பாவங்கள், குற்றம், குறைகள் எல்லாவற்றையும் ஏற்று அவற்றிற்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள், குற்றம், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. தாயும் தந்தையுமான இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகிய எங்களுக்கு நீர் வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அவரோடு இணைந்து வாழும் வண்ணம் அவர் நம் பொருட்டு இருந்தார். திருத்துதர் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 1-6 மற்றும் 9-11 முடிய.
சகோதர சகோதரிகளே, இவை நடக்கும் காலங்களையும் நேரங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத தேவையில்லை. ஏனெனில் திருடன் இரவில் வருவது போல ஆண்டவருடைய நாள் வரும் என்பதை நீங்களே திண்ணமாய் தெரிந்திருக்கிறீர்கள். எங்கும் அமைதி, ஆபத்து இல்லை என்று மக்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது கருவுற்றிருப்பவருக்கு வேதனை வருவது போல திடீரென அவர்களுக்கு அழிவு வரும். யாரும் தப்பித்து கொள்ள இயலாது. ஆனால் அன்பர்களே, நீங்கள் இருளில் நடப்பவர்கள் அல்ல. ஆகவே அந்த நாள் திருடனைப் போல் உங்களுக்கு வராது. நீங்கள் எல்லாரும் ஒளியை சார்ந்தவர்கள், பகலில் நடப்பவர்கள். நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவர் அல்ல. ஆகவே மற்றவர்களைப் போல் நாமும் உறங்கலாகாது. விழிப்போடு அறிவு தெளிவோடும் இருப்போம். ஏனெனில் கடவுள் நம்மை தம் சினத்துக்கு ஆளாவதற்கு அல்ல, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மீட்பு அடையவே ஏற்படுத்தியுள்ளார். நாம் இருந்தாலும் இறந்தாலும் அவரோடு இணைந்து வாழும் வண்ணம் அவர் நம் பொருட்டு இறந்தார். ஆகவே நீங்கள் இப்பொழுது செய்து வருவது போல ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுங்கள், ஒருவரை ஒருவர் வளர்ச்சியடை செய்யுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பலி கருத்துக்கள். Alleluia, 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 Alleluia. Alleluia, 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 Alleluia. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கின்றார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 7 - 11 முடிய. யோவான் நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 7 - 11 முடிய. நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம் பற்றியும் நீதி பற்றியும் தீர்ப்பு பற்றியும் உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றிய அவருடைய கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றி அவர்களுடைய கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன், நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றி அவர்களுடைய கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூய ஆவியானவரை இந்த உலகிற்கு விட்டுச் செல்கின்ற
ஒரு காரணியாக பார்க்க முடியும். நற்செய்தி இன்று அருமையாக சொல்கிறது, நான் உங்களிடம் சொல்வது உண்மையே, நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். இயேசு நம்மோட இருக்கிறதுனால பயனா, அவர் நம்மளை விட்டு போகிறதுனால பயனா? அவர் இருக்கிறதுனால பயன் இருக்கு, ஆமாவா இல்லையா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆனால் விவிலியம் சொல்கிறது, ஆண்டவர் இயேசுவே சொல்கிறார், நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள், நான் போனால்தான் துணையாளர் உங்களை தேடி வருவார். அவர் சும்மா சொல்லலை. அந்த துணையாளர் உங்களை தேடி வருவது சாதாரண காரியத்திற்காக வரல. அவர் பாவம் பற்றியும் நீதி பற்றியும் தீர்ப்பு பற்றியும் உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். ஆமென், ஆமென். இந்த உலகம் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் தீர்ப்பை குறித்தும் தவறான கருத்துக்கள் கொண்டுள்ளது. அந்த தவறான கருத்துக்களை எல்லாம் எடுத்து காட்டுவதற்காகத்தான் அந்த தூய ஆவியானவர் வருவார். அவர் உங்களுக்கு சுட்டி காட்டுவார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தூய ஆவியானவர் இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இறைவாக்கினர்கள் தான் பாவத்தை சுட்டி காட்டினார்கள். அரசர்கள் பாவம் செய்தார்கள் என்றால் இறைவாக்கினர்கள் போய் நின்றாங்க, நீ தவறு செய்கிற, நீ தப்பு பண்ணுற, வேண்டாம் அப்படின்னு. அல்லது ஒரு நகரமே தவறு செய்ததென்றால் இறைவாக்கினர் இங்கே செல்கிறார்கள், நீங்கள் ஒட்டுமொத்தமாக தப்பு செய்கிறீங்க, 40 நாட்களில் அழிந்து போவீர்கள் அப்படி இறைவாக்கினர்கள் அவர்கள் எச்சரித்தார்கள். அங்கே தூய ஆவியானவர் செயல்படலை. ஆனால் தந்தையாம் கடவுள் இறைவாக்கினர்களை அபிஷேகம் செய்து அவர்களை அனுப்பி வைத்தார். எங்கு பாவம் நிறைந்திருக்கிறதோ அவர்களுக்கு சுட்டி காட்டுங்கள் என்று. ஆனால் ஆண்டவர் இயேசுவுக்கு பிறகுதான் ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். ஆவியானவர் எல்லோர் மத்தியிலும் கொடுக்கப்படுகிறது. அந்த ஆவியானவர் உங்களிலும் என்னிலும் செயல்படுவதற்காக, பாவத்தை பற்றிய தவறான கருத்துக்களை எடுத்து போடுவதற்காக, பாவம் என்ன என்றால் என்ன என்பதை சுட்டி காட்டுவதற்காக நம் உள்ளத்திற்குள்ளாக ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆவியானவர் உங்களோடு இருக்கிறாரா? இருக்கிறாரா? எப்போ இருக்கிறாரு? எப்பயாவது இருப்பார் ஃபாதர், எப்பயுமே இருக்க மாட்டார் ஃபாதர். அவர் எப்பயுமே இருந்தால் எனக்கு பிரச்சனை ஃபாதர், நான் சுதந்திரமாக இருக்க முடியாது ஃபாதர், நான் நிம்மதியாக வாழ முடியாது, நான் நினச்சதை செய்ய முடியாது, நினச்ச இடத்துக்கு போக முடியாது, நினச்சதை பண்ண முடியாது, நினச்ச காரியங்களை என்னால் நிம்மதியாக செய்ய முடியாது. இந்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்தால் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் உங்களுக்கு வேணுமா வேணாமா? ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் வேண்டுமா வேண்டான்னு சொன்னாலும் ஆவியானவர் இருக்கிறாரு. நீங்கள் வேணான்னு சொன்னாலும் ஆவியானவர் இருக்கிறாரு. அவர் கொடுத்து விட்டார். ஆண்டவர் நான் போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு துணையாளரை நான் கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ ஆவியானவர் நம்மோடு இருக்கிறாரு. அந்த இருக்கின்ற ஆவியானவர் எதற்காக இருக்கிறார்? தன் பாவம் இந்த உலகத்தில் தவறானது என்பதை சுட்டி காட்டி பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக, பாவத்திலிருந்து மனமாற்றம் கண்டுகொள்வதற்காக, பாவத்திலிருந்து ஒரு தீர்க்கமான முடிவை கண்டுகொள்வதற்காக ஆண்டவர் நம்முள் செயல்படுகிறார். தூய ஆவியானவர் மனம் திரும்புவதற்காக, பாவத்தை விட்டு நாம் வெளியேறி ஓடுவதற்காக ஆவியானவர் நம்முள்ளிருந்து தூண்டி எழுப்புகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் உணர்றீங்க ஆவியானவர் என்கிட்ட இருந்து தூண்டுறாருன்னு? இவ்வளவு தானா? இத்தனை பேர் தானா? மற்றவங்கள்ட்டெல்லாம் அவர் இருக்கார் ஃபாதர், கொஞ்ச நாள் வாடகைக்கு வெளியில் போயிடுவார், பெர்மனெண்ட்டாலாம் வச்சுக்க மாட்டேன், பிரச்சனை. ஆண்டவருடைய ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிற போது நான் நிலை வாழ்வை கண்டுகொள்ள முடியும், மீட்பை கண்டுகொள்ள முடியும் என்று எப்பொழுது நம்புகிறோமோ அப்பொழுது நம் வாழ்வில் ஜெயித்தவர்களாக இருக்கிறோம், ஆண்டவரோடு பயணிக்கிறவர்களாக இருக்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்கிறார் எசாயா புத்தகத்தில் அதிகாரம் 59 இறை வார்த்தை 1-2 சொல்கிறாரு, மீட்க முடியாதவாறு ஆண்டவருடைய கை ஒருபோதும் குறுகி போய் விடுவதில்லை, கேட்க முடியாதவாறு ஆண்டவருடைய காது மந்தமாகி விடவில்லை. நீங்கள் தீச்செயல்கள், உங்களுடைய தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன. உங்கள் பாவமே அவர் செவிசாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன என்று விவிலியம் சொல்கிறது. இப்போ பல நேரத்தில் நம்முடைய பாவம்தான் ஆண்டவரோடு கொண்டுள்ள உறவுக்கு, ஆண்டவரோடு கொண்டுள்ள இணக்கத்திற்கு நாம் வெகு தொலைவில் நின்று கொண்டிருக்கிறோம். அப்போ பாவத்தை உணர்த்துபவர் ஆவியானவர்.
முன்னால் இறைவாக்கினர்கள் உணர்த்தி கொண்டு இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவங்க நேராக வந்தாங்க, சொன்னாங்க, தப்பு செய்கிற தண்டனை அனுபவிப்பா அப்படின்னா. ஆனால் ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ளாக உணர்த்தி கொண்டே இருக்கிறார். சொல்கிறாரா இல்லையா? நீ தப்பு பண்ணுற, ஒரு மனசாட்சியாக உங்களுள் பேசிக்கொண்டே இருக்கிறார். நீ தப்பு பண்ணுற, வேண்டாம் விட்டுரு. ஒரு சிலர் சொல்லுவாங்க, பாவம் தான் ஃபாதர், இருக்குது ஃபாதர், கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் எப்போ சரி பண்ணுறதுன்னு தெரியல, அதை விடணுன்னு தான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். எப்போ சரி பண்ணுறதுன்னு தெரியல. எப்போ 60 வயசில் 80 வயசில் சரி பண்ணிடலாமா? இதெல்லாம் கோபந்தான் ஃபாதர், இது இருக்குது, கண்ட்ரோல் தான் பண்ண முடியல, அது சரி பண்ணணும், சரி பண்ணணும் தான் நினைக்கிறேன். என் பிள்ளைகளும் சொல்கிறாங்க, மனைவியும் சொல்லுது, என் வீட்டுக்காரன்னு சொல்கிறாரு, நானும் அப்படியே இருக்குன்னு தான் நினைக்கிறேன், முடியலை. இல்லை, ஆவியானவர் எனக்குள்ளாக வருகிறார் என்றால் ஒரு தீர்க்கமான முடிவை நான் எடுக்க வேண்டும். அதிலிருந்து ஒரு மனமாற்றத்தை நான் கண்டுகொள்ள வேண்டும். அதற்குத்தான் ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். அதான் ஆவியானவர் மிக தெளிவாக சொல்ல, ஆவியானவர் வரும்போது அவர் உங்களை பாவத்திலிருந்து விடுதலை செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் அத்தகைய ஒரு மீட்பை கொடுக்க வேண்டும். ஆவியானவர் தான் நம்மளை ஒரு நிறைவான பாவ மன்னிப்பிற்கு தூண்டக்கூடியவர். பாவ செய்கிறதுக்கெலாம் போகிறீங்களா? பாவ செய்கிறதுன்னு ஒன்று இருக்கா? போவோம் ஃபாதர், வருஷத்துக்கு ஒரு முறை. ஒரு சிலர் அடிக்கடி பாவம் செய்வாங்க, அடிக்கடி பாவ செய்கிறத்தனத்துக்கு வருவாங்க, பாவ செய்கிறதுக்கு வருவாங்க. ஃபாதர், அது என்னை உறுத்திக்கிட்டே இருக்குது ஃபாதர், அது ஒரு மாதிரி இருக்குது, என்ன செய்கிறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், ஒரு சிலர் அடிக்கடி பாவம் செய்கிறத நான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, ஆண்டவர் உங்களை மன்னிச்சிட்டாருன்னு உங்களை உணர்வே இல்லையா? என்னுடைய கேள்வி அதுதான். என்னுடைய கேள்வி என்று நான் உங்களிடம் கேட்பது, ஆண்டவர் உங்களை மன்னிச்சிட்டார்ன்ற உணர்வு உங்களுக்கு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? எப்போ இருக்கு? ஒரு அம்மா பாவ செய்கிறதுக்கு வரும்போது, ஃபாதர் 30 வருஷத்துக்கு முன்னால் நான் செஞ்சேன். ஏம்மா எத்தனை வருஷம் ஆகிப்போச்சு, இன்னும் மன்னிக்கலை, நீ நம்பிக்கிட்டே இருக்கியா? இன்னும் ஆண்டவர் உன்னை மன்னிக்கலைன்னு இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கியா? கடவுள் மன்னிக்கக்கூடியவருங்க, கடவுள் மன்னிப்பை கொடுப்பவர், அருளுகிறவர். இந்த உலகத்தில் ஆவியானவர் எதுக்கு கொடுக்கப்படுறார் அப்படின்னா, பல நேரத்தில் நம்மளுடைய சாத்தான், தீமையானவன் நம்மை ஆளுகை செய்கிறான். தீமையானவன் நமக்குள்ளே ஒரு சொல்லிக்கிட்டே இருக்கிறான், நீ பாவி, நீ பாவி, நீ பாவம் செஞ்சவன் அப்படின்னு உணர்த்தி கொண்டே இருக்கிறான். அதைத்தான் திருவெளிப்பாடு புத்தகம் அதிகாரம் 12 இறை வார்த்தை 9 இவ்வாறு சொல்கிறது. வாசிங்கன்னா, இறை வார்த்தையை வாசிங்கன்னா, பெரிய அரக்கப்பாம்பு வெளியே தள்ளப்பட்டது, அழகை என்னும் சாத்தான் என்று அழைக்கப்படும், அதுவே தொடக்கத்தில் தோன்றிய பாம்பு, உலகம் முழுவதையும் ஏமாற்றியது. பாருங்கள், விவிலியம் மிக தெளிவாக, தொடக்கத்தில் தோன்றிய அந்த சாத்தான் உலகம் முழுவதையும் அது ஏமாற்றியது, மண்ணுலகிற்கு அது தள்ளப்பட்டது, அதன் தூதர்கள் அதன் வெளியே தள்ளப்பட்டார்கள். அந்த பாம்பானது மண்ணுலகிற்குள்ளாக தள்ளப்பட்டது, அதன் தூதர்களும் அதனோடு வெளியே தள்ளப்பட்டார்கள். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னார், இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. நம் சகோதர சகோதரிகள் மீது குற்றம் சுமத்தியவன், நம் கடவுளின் திருமுன் அள்ளும் பகலும் அவர்கள் மீது குற்றம் சாட்டியவன் வெளியே தள்ளப்பட்டான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எப்போங்க நீங்கள் அதிகமாக ஒரு பெரிய தியான கூட்டம் நடக்குதுன்னு வைங்களேன், ஒரு ஃபாதர் பிரசங்கம் பண்ணுறாரு, நீங்கள் செஞ்ச பாவம் தான் உங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனையாக வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாரு அப்படின்னா, அந்த அம்மா வந்துடும், ஐயோ ஃபாதர், நான் ஒரு காலத்தில் பண்ணேன் ஃபாதர், இப்படி ஆகிப்போச்சு, ஒரு காலத்தில் 30 வருஷம் இருக்கும், 10 வருஷம் இருக்கும், 15 வருஷம் இருக்கும். கேட்குற ஒரே கேள்வி, ஆண்டவர் மன்னிப்பவரா மன்னிக்க மாட்டாரா? மன்னிப்பவர். விவிலியம் மிக தெளிவாக சொல்லுது. எப்பொழுது நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு வருகிறோ, அதான் தெளிவாக சொல்லுது, நம் சகோதர சகோதரி மீது குற்றம் சுமத்தியவன், அந்த பாம்பு, அந்த சாத்தான், அந்த பேயானவன் என்ன செய்கிறான்? குற்றம் சுமத்தியவன் கடவுளின் திருமுன் நீங்கள் நிற்கும்போது, நீங்கள் கடவுள் திருமுன்ல நிற்கும் போது தான் அதை உணர்த்திக்கிட்டே இருப்பான். டே, நீ பாவி, நீ பாவி, நீ அந்த பாவத்தை செஞ்சில, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? அது உனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பான். அதனால் என்ன பண்ணுறோம்? ஆமாம்ல, நான் பெரிய பாவி தான், நான் பாவம் செஞ்சிட்டேன் தான், என்னுடைய பாவம் மன்னிக்கப்படலை தான். ஏன்னா இவன் அடிக்கடி உங்களுக்கு ஞாபகப்படுத்த குற்ற உணர்வை கொடுத்துக்கிட்டே இருக்கான். எத்தனை பாவம் செய்கிறத பண்ணியிருப்பீங்க, ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, எத்தனை பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டோம், ஆண்டவர் மன்னிச்சிட்டார்ன்ற நம்பிக்கையே நமக்கு வரலையே. அப்போ ஆண்டவர் இந்த சாத்தான் நமக்குள்ளே இருந்து தூண்டிக்கிட்டே இருக்க, இல்லை
நீ பாவி, உன்னை மன்னிக்கப்படலை, நீ உன்னைக்கு மன்னிக்க மாட்டார். எப்படின்னு அடிக்கடி உங்களுக்குள்ளாக குற்றம் சுமத்தியவன் அவன் சுமத்தி கொண்டே இருக்கிறான், அவன் குற்றம் சாட்டி கொண்டே. ஆனால் விவிலியம் சொல்கிறது குற்றம் சாட்டியவன் அவன் வெளியே தள்ளப்பட்டான் என்று சொல்கிறது. ஆனால் நாம் யாரை நம்புகிறோம்? அதான் ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். ஆவியானவர் என்ன சொல்கிறாரு? நீ விவிலியத்தை வாசி. அங்கே என்ன சொல்லப்படுது? இன்று மீட்பு, வல்லமை, கடவுளின் மாட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் அனைத்தும் வந்துவிட்டன. நீ எப்போ அறிக்கை செய்கிறாயோ, எப்பொழுது மன்னிப்பை பெறுகிறாயோ, எப்பொழுது கேட்கிறாயோ, பாவத்திலிருந்து மனம் மாறிவிட்டேன் என்று அறிக்கை செய்து முழக்கம் எடுக்கிறாயோ, ஆண்டவர் பாதம் வந்துவிட்டாயோ, அப்பொழுது உனக்கு மீட்பு வந்து விட்டது அப்படின்றார். பல நேரத்தில் அந்த மீட்பை என்ஜாய் பண்ண முடியல, அனுபவிக்க முடியல. கடவுளின் ஆட்சி உனக்குள்ளாக வந்து விட்டதுன்றார், அவருடைய அதிகாரம் உனக்குள்ளாக வந்து விட்டதுன்றார். இறைவார்த்தையை நம்புறினா, இந்த சாத்தான் நமக்குள்ளேருந்து தூண்டி கொண்டு இருக்கிற குற்ற உணர்வை நம்புறினா, எதை நம்புகிறேன்? சாத்தானை தான் நம்புறீங்க, சாத்தானை தான் நம்புறீங்க. இல்லைன்னா பாவ மன்னிப்பின் மீது கொண்ட நம்பிக்கை உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குமே. பாவம் மன்னிக்க ஆண்டவர் நான் மன்னிச்சிட்டாருன்னு சொல்லிடுவீங்களே, ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்துட்டாருன்னு சொல்லுவீங்களே. நான் குற்றவாளி சாமி, நான்லாம் பெரிய பாவி ஃபாதர், நான்லாம் பைபிளில் தூக்குறதுக்கெலாம் தகுதி இல்லை ஃபாதர், நான்லாம் முன்னால் போய் நின்று பேசுறதுக்கெலாம் தகுதி இல்லை ஃபாதர் சொல்ல மாட்டோமே, சொல்ல மாட்டோம். ஆண்டவர் என்னை மன்னிச்சிட்டார்னு எப்போ உணர்றோமோ, ஆண்டவர் எனக்குள்ளாக விசுவாசத்தை, மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து விட்டார், மீட்பை கொடுத்து விட்டார், அதிகாரத்தை கொடுத்து விட்டார், எனக்குள்ளாக மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து விட்டார் என்று எப்போ நம்புறீங்களோ அப்போ அத்துணையும் ஆண்டவர் கொடுத்து விட்டார் என்ற மிகப்பெரிய நம்பிக்கை நமக்குள்ளாக வேண்டும். ஆமென். Praise the Lord, praise the Lord, praise the Lord, hallelujah, hallelujah. திருப்பாடல் மிக அருமையாக சொல்லும். திருப்பாடல் 103:12 வசனம் சொல்கிறது, மேற்கிலிருந்து கிழக்கிலிருந்து எத்துணை தொலைவு உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அகற்றிவிட்டார். Praise the Lord, praise the Lord. விவிலியம் சொல்லுது, மேற்கிற்கும் கிழக்கிற்கும் எவ்வளவு தொலைவு இருக்குதோ, மேற்குனா அந்த பக்கம் எப்படி எவ்வளோ தூரம் இருக்கும்? உலகத்தின் எல்லை வரை அதான் மேற்கு, இந்த பக்கம் கிழக்கு, உலகத்தின் எல்லை வரை இங்கிட்ட கிழக்கு இருக்குது. அதில் அருமையாக சொல்லுது, மேற்கினின்று கிழக்கு எல்லை எதுவரை உள்ளதோ அதுவரை அந்த தொலைவிற்கு உங்கள் குற்றங்களை நம்மிடமிருந்து அகற்றி விடுகிறார், அகற்றி விட்டார்னு சொல்லப்படுது. அப்போ எந்த அளவுக்கு நம்புகிறோம்? ஆண்டவர் என்னுடைய பாவத்தை எல்லாத்தையும் அகற்றி விட்டார் அப்படின்னு நம்புகிறோமா? நான் சொல்லிட்டேன், பாவத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன், ஆண்டவர் என்னை அந்த இடத்தில். அதான் எப்பொழுது நம்புகிறோமோ, நம்புகிறவன் தான் ஆண்டவரிடம் சுகத்தை அனுபவிக்க முடியும். நம்பலை அப்படின்னா உங்களால் எந்த காலத்திலும் அனுபவிக்க முடியாது. நம்பணும். நீங்கள் பல நேரத்தில் சாத்தானை நம்புகிறோம், சாத்தான் நமக்குள்ளேருந்து தூண்டுதல் கொடுத்துக்கிட்டே இருக்கான், அது உந்தி தள்ளிக்கிட்டே இருக்கான், ஒரு உறுத்துதலை கொடுத்துக்கிட்டே இருக்கான், உங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வை கொடுத்துக்கிட்டே இருக்கான். நான் அந்த பாவம் செஞ்சினேன், இந்த பாவம் பண்ணேன், அப்போ பண்ணினேன், அதனால தான் எப்படி நடந்துச்சோ. அதை நீ மன்னிச்சிட்டாரியா? அதை நீ ஒப்பு கொடுத்தியா இல்லையா? அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டியா இல்லையா? மனம் வருந்தினியா இல்லையா? அப்போ மன்னிச்சிட்டாரா இல்லையா? அப்போ அந்த பாவத்தை அன்றே தூக்கி போட்டாரா இல்லையா? ஏன் அந்த உணர்வு நமக்குள்ளாக வரமாட்டுது? ஏன் இந்த இறைவா? அதுதான் ஆவியானவர் கொடுக்கின்ற அபிஷேகம். ஆவியானவர் என்ன சொல்றாரு? பாவத்தை பற்றி இந்த உலகம் கொண்டிருக்கிற தவறான கருத்தை வெளியேற்றி விடுகிறது. ஆவியானவர் உங்களுக்கு புதிய கருத்தை கொடுக்கிறார். அது இறை வார்த்தையின், வேத வசனத்தின் அடிப்படையில், இறை வார்த்தையின் அடிப்படையில், ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்புறீங்களா? இல்லை ஃபாதர், இனிமேலும் இன்னும் ஒரு தடவை நான் மன்னிப்பு கேட்டுறேன், பாவ சிங்கத்தில் போய் ஒப்பு கொடுத்துட்றேன். அந்த 25 வருஷம் திருத்தவே முடியாது. சாத்தானோடே போகணும் தான், ஒன்றும் செய்ய முடியாது. சாத்தான் உங்களை தூண்டிக்கிட்டே இருக்கும், சாத்தான் உங்களை குற்ற உணர்வை கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவன் உலகத்தை ஏமாற்றியவன். விவிலியம் சொல்கிறது, இன்றும் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். இறை வார்த்தை சொல்வதை நம்ப விடாமல் ஏமாற்றி கொண்டிருக்கிறான். அவர் சொல்கிறாரு, கிழக்கிலும் மேற்கிலும் உள்ள அந்த அளவுக்கு அதை தூக்கி எறிந்து விட்டார், அந்த பாவத்தை தூக்கி எறிஞ்சிட்டாரு, உங்கள் பக்கத்தில் இல்லைன்றாரு. அப்போ நான் ஏன் அந்த இறை வார்த்தையை நம்பலை? அந்த இறை வார்த்தையை முழுமையாக விசுவசிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன் என்றால், ஆம், என் தேவன் என்னை மீட்டு விட்டார். நம்பணும். எசாயா புத்தகம் மிக அருமையாக சொல்லும். எசாயா புத்தகம் அதிகாரம் 38 இறை வார்த்தை 17 சொல்கிறது, என் பாவங்கள் அனைத்தையும் என் முதுகுக்கு பின்னால் எறிந்து விட்டீர் என்று தாவீது அரசர் பாடுகிறார்.
என் பாவங்கள் அனைத்தையும் உன் முதுகுக்கு பின்னால் எறிந்து விட்டீர் அப்படின்னு பாடுறாரு. ஆண்டவர் கண் முன்னால் வச்சு பார்க்குறதில்ல நம்முடைய பாவத்தை, அது முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிஞ்சிட்டாரு. அப்போ எந்த அளவுக்கு இறை வார்த்தையை நம்புகிறோம்? இறை வார்த்தையை நம்புகிற பிள்ளைகளாக இருங்கள். இறை வார்த்தையை நம்புங்கள். அதான் ஆவியானவர் கொடுக்கிறார். ஆவியானவர் கொடுக்கப்பட்டதே இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை கொள்வதற்காக, இறை வார்த்தையின் மீது விசுவாசம் கொள்வதற்காக. தன் குற்ற உணர்வோடு இந்த உலகத்தில் வாழ்பவர்களாக இருந்தோம்னா சாத்தானின் பேச்சுக்கு இன்னும் அடிமணி. ஏன்னா அவன் ஏமாற்று வேலைக்கு இன்னும் நான் துணை போய்கிட்டு இருக்கேன். இறை வார்த்தை விடுதலை கொடுக்கிற இறை வார்த்தை சத்தியம். ஆண்டவர் தான் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அந்த சத்தியத்தை, அந்த இறை வார்த்தையை எப்பொழுது நம்புகிறோனோ அப்பொழுது ஆண்டவர் எனக்கு மிகப்பெரிய விடுதலையை கொடுக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரிக்கப்பட்ட அந்த பாவத்தை, தூக்கி எறியப்பட்ட பாவத்தை சாத்தான் உங்களுக்கு முன்னால் ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பான். ஒரு பாவத்தை பற்றி ஒரு மிகப்பெரிய பிரசங்கம் பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் பாவம், இதுதான் தண்டனை, இதுதான் உங்களுக்கு இதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை, இதுதான் குடும்பத்தில் மிகப்பெரிய அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, எல்லாவற்றையும் நினைவுபடுத்துவன் யார்? இந்த சாத்தான். உங்களுக்குள்ளேருந்து நினைவுபடுத்திகிட்டே இருப்பான், குற்ற உணர்வை கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதனால தான் நம் வாழ்வில் மன்னிப்பு பெற முடியாமலே போய்விடுகிறோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய மகிமை மிகப்பெரியது, மறந்து விடாதீர்கள். அவர் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டார். அவர் முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்து விட்டார். அவன் பார்வையில் வைத்து பார்த்து கொண்டே இருப்பவர் அல்ல. என்னை மன்னிக்கின்ற தேவன், என்னை விடுதலை கொடுக்கிற தேவன், எனக்கு மீட்பை தருகிற தேவன், எனக்கு அதிசயத்தை தருகிற தேவன் என்று எப்பொழுது நாம் நினைத்து பார்க்கிறோமோ அப்பொழுது ஆண்டவர் நிறைவான மன்னிப்பையும் நலனையும் தரக்கூடியவர். பேதுரு எழுதிய முதல் திருமடல் சொல்கிறது. பேதுரு எழுதிய முதல் திருமடல் அதிகாரம் 1 இறை வார்த்தை 18-19 சொல்கிறது, உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தையினின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்ன என்று உங்களுக்கு தெரியும். அது வெள்ளியோ பொன்னோ அழிக்கப்படக்கூடியது, அழிவுக்குட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுபற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற இயேசுவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும் என்று சொல்லப்படுகிறது. இயேசு அந்த சிலுவையிலே நம்முடைய பாவங்களை அறிந்து விட்டார். நம்புகிறோம். எத்தனை பேர் நம்புகிறோம்? நம்புறீங்களா? நம்புகிறவங்களாம் கை தூக்குங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். ஒரு தடவை நீங்கள் பாவ மன்னிப்புக்கு போயிட்டு சொல்லிட்டீங்கன்னா, என் ஆண்டவர் அந்த சிலுவையில் அறைந்து விட்டார், நான் திருந்து விட்டேன் என்று மனமாறுங்கள். உங்கள் உள்ளத்தில் ஒரு குற்ற உணர்வும் ஒருபோதும் இருக்காது. குற்ற உணர்வை தூக்கி எறியுங்கள். அது சாத்தானுடைய வேலை. குற்றம் செய்த பிறகு பாவத்தை நினைத்து வருந்த வேண்டும். வருந்திய பிறகு மனம் மாற தவிக்க வேண்டும். மனம் மாற தவிக்கின்ற போது ஆண்டவரை தேட வேண்டும், மன்னிப்பை பெற வேண்டும். மன்னிப்பை பெற்ற உடனடியாக எனக்குள்ளாக இருக்கின்ற மிகப்பெரிய விசுவாசம், என் பாவம் என்றோடு அத்துணையும் போய்விட்டது, ஆண்டவர் எனக்கு மீட்பை கொடுத்து விட்டார், ஆண்டவர் எனக்கு மிகப்பெரிய விடுதலை கொடுத்து விட்டார். நம்புங்கள், நலமடைவீர்கள். நம்பவில்லை என்றால் உங்கள் குற்ற உணர்வே உங்களை மிகப்பெரிய பாவ உணர்ச்சிக்கு கொண்டு போய் வாழ்வில் சோகமும் அல்லது வேறு விதமான பாதையில் நம்ம இழுத்து கொண்டு போய்விடும். இந்த உலகம் சைக்கலாஜிக்கலி இம்பேலன்ஸ், எங்கிட்டாவது கொண்டு போய் உங்களை விட்டுறோம். அது நம்மை ஒருபோதும் மீட்க முடியாது. ஆண்டவர் நம்மை மீட்கும்படியாக எல்லாவற்றையும் செய்கிறார் என்றால் ஆண்டவர் அந்த உயர் மதிப்புள்ள இரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டுள்ளார். அந்த மீட்பு நமக்கு கிடைத்திருக்கிறது என்று உணர்த்துவது தான் இந்த ஆவியானவர். ஆவியானவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார் என்றால் அதை பெற்றுக்கொள்ளுங்களேன். ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ஒருத்தர் கடன் வாங்கியிருக்கீங்க. கடன் வாங்கினவங்க கடன் கட்ட முடியாமல் தவிக்கிறீங்க. அப்படி தவிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கடன்காரன் வீட்டுக்கு முன்னால் நின்று அசிங்கமாக பேசுகிறான், வீட்டை விட்டு வெளியில் போன்னு சொல்கிறான். அசிங்கப்படுறீங்க, கேவலப்படுறீங்க. இதை பக்கத்தில் ஒரு பெரிய மனுஷன், அந்த வீதியிலேயே இருக்கிற உங்கள் ஊரில் உள்ள ஒரு பெரிய மனுஷன் பார்க்குறாங்க. உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை அபிப்பிராயம் வச்சுருக்குறாங்க. அந்த மனுஷன், சே இவ்வளோ அசிங்கமாக திட்டுறாங்க, இந்த குடும்பம் இவ்வளோ அவமானப்படுது, இவ்வளோ கேவலப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அந்த 3 லட்ச ரூபா செக்கை போட்டுட்டு யார்கிட்ட நீங்கள் கடன் வாங்கினீங்களோ அந்த மனுஷன்கிட்ட கொடுத்துட்டு உங்கள்கிட்டே சொல்கிறாங்க, அந்த கடனை கட்டிட்டேன், தயவுசெய்து நீங்கள் ஃப்ரீயாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்குள்ள இப்போ என்ன உணர்வு இருக்கும்? கடன்காரன் வந்தால் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் கடன்காரன் வந்தால் என்ன சொல்லுவீங்க? டே அதான் அந்த பெரிய மனுஷன் கட்டிட்டாரடா, அப்புறம் ஏன்டா திரும்ப திரும்ப ஏன்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்க சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? அப்படி சொல்கிறது மாதிரி சாத்தானை பார்த்து நீங்கள் சொல்லணும்,
என்னுடைய பெரியவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த பெரியவர் என் பாவத்தை தான் மன்னிச்சிட்டாரடா, ஒட்டுமொத்தமாக தூக்கி எறிஞ்சிட்டாரடா, நீ ஏன்டா எனக்கு குற்ற உணர்வை கொடுத்துக்கிட்டே இருக்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும். சொல்கிறது இல்லை, ஒருபோதும் சொல்கிறதில்ல. என் ஆண்டவர் என்னை மன்னிச்சிட்டார்னு உணர்றதில்ல. நம்ம உணர்ந்தா தானங்க. இது பணம் ஃபாதர், அதை நம்பிட்டேன் ஃபாதர். எனக்குள்ளே இருக்கிற பாவம் போயிருச்சா போகலையா, நான் எப்படி ஃபாதர் நம்புவேன்? அவர் மன்னிச்சாரா மன்னிக்கலையா, எப்படி ஃபாதர்? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை மீட்புக்கு கொடுத்த மிகப்பெரிய விலை அவருடைய இரத்தம். மறந்துடாதீங்க. அவர் சிலுவையில் நமக்காக, நம் பாவத்திற்காக கொடுத்த மிகப்பெரிய விலை இரத்தம் என்பதை மறந்து விடாதீர்கள். அதுதான் நம்மை மீட்க வல்லது, அதுதான் நமக்கு நிலை வாழ்வை கொடுக்க வல்லது, அதுதான் நமக்கு நிறைவான மகிழ்வை கொடுக்க வல்லது. அந்த விசுவாசத்தை நம்புகிற போது நமக்கு மீட்பு உண்டு, விடுதலை உண்டு. பாவத்தை, குற்ற உணர்வு நமக்குள்ளாக இருக்கிற போது ஒருபோதும் நாம் மீட்பு பெற முடியாது. சாத்தானின் ஈட்டுக்கு அதன் போக்கிற்கு நாம் செவி கொடுத்தோம் என்றால் நமக்கு மீட்பு ஒருபோதும் இல்லை. இறை வார்த்தையை நம்புங்கள். இறை வார்த்தை உங்களை விடுதலையாக்கும், இறை வார்த்தை உங்களை முழுமையாக்கும், இறை வார்த்தை உங்களுக்கு மிகப்பெரிய சமாதானத்தை கொடுக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம் அத்தகைய ஒரு பிரசன்னம் என்பதை உணர்ந்தவர்களாக, என் பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசு மன்னித்து விட்டார். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். தன் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். இணைந்து பாடுவோம். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். என் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். தன் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகிவிட்டேன். இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகிவிட்டேன். நேசரின் பின் செல்வே, நான் திரும்பி பார்க்க மாட்டேன். நேசரின் பின் செல்வே, நான் திரும்பி பார்க்க மாட்டேன். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். தம் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். தன் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். ஆழ்கடலில் எறிந்து விட்டார், காலாலே மிதித்து விட்டார். ஆழ்கடலில் எறிந்து விட்டார், காலாலே மிதித்து விட்டார். நினைவு கூற மாட்டார், என் நேசரை துதிக்கின்றேன். இனி நினைவு கூற மாட்டார், என் நேசரை துதிக்கின்றேன். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். என் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். கரம் தட்டி, என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். தன் மகளாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். நம்பிக்கையோடு, என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். தன் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்றேன், மறுபடி பிறந்து விட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்றேன், மறுபடி பிறந்து விட்டேன். பழையன கழிந்தனவே, நான் புதிய படைப்பானே.
பழையன கழிந்தனவே, நான் புதிய படைப்பானே. என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், தன் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், தன் மகளாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார், என் இயேசு ஏற்றுக்கொண்டார். Praise the Lord. Praise the Lord. கண்களை மூடுவோமா? ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தில் ஆண்டவரே, எத்தனையோ மன்னிப்பை நான் பெற்றிருக்கேன்ப்பா, ஆனால் நீங்கள் மன்னிப்பை கொடுத்துட்டீங்கன்னு பல நேரத்தில் விசுவசிக்கிறது இல்லை. ஆண்டவரே, இந்த நாளில் எனக்கு அந்த விசுவாசத்தை தாங்க தந்திருக்கீங்க, அந்த நன்றி இயேசுவே. என் பாவத்தை அன்றே நீங்கள் அந்த கடன் பத்திரத்தை அத்துணையும் ஒழித்து விட்டீர்கள், சிலுவையில் அறைந்து விட்டீர்கள். ஆண்டவரே, உமது அந்த என் பாவத்திற்கு மிகப்பெரிய விலை மதிப்பில்லாத ரத்தத்தை கொடுத்துருக்கீங்கப்பா. அந்த ரத்தத்தை நிமித்தம் எனக்கு மீட்பை கொடுத்துருக்கீங்கப்பா. நான் விசுவசிக்கிறேன், நம்புகிறேன். என்னுடைய பாவத்தை கிழக்கு திசை எங்கே இருக்கிறதோ, மேற்கு திசை எங்கே இருக்கிறதோ, அந்த அளவுக்கு தூர எரிந்து போய் விட்டீங்க, தூர அகற்றி விட்டீங்க. நான் நம்புகிறேன், விசுவசிக்கிறேன். என் பாவத்தில் ஆண்டவரை உங்கள் கண்ணுக்கு முன்பாக வைப்பதில்லை, நீங்கள் முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிஞ்சு விட்டீங்க. இந்த இறை வார்த்தை எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. நான் எப்போது மனம் திருந்தி மனம் மாறி அதை ஒப்பு கொடுத்து விட்டேனோ, உமது பிரசன்னத்திற்குள்ளாக உம்முடைய கூடாரத்திற்குள்ளாக வந்து விட்டேனோ, என் பழைய பாவ இயல்பு என்னை ஒருபோதும் உறுத்தி கொண்டிருக்கக்கூடாது. அது சாத்தான் எனக்கு கொடுக்கிற ஏமாற்று வேலை. நான் அந்த ஏமாற்று வேலைக்கு ஒருபோதும் அடிபணிந்து விடக்கூடாது. நான் அடிமை அல்ல ஆண்டவரே, நான் சொந்த உரிமை குடிமகன், உமது குடிமகன், உமது சொந்த பிள்ளை. சொந்த பிள்ளையாக நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க. நான் ஒருபோதும் அடிமையாக அந்த உலகில் சாத்தானுக்கு அடிமையாக வாழ்ந்து விடக்கூடாது. என்னை ஒருபோதும் அப்படி விட்டு விடாதீங்கப்பா. இந்த நாளில் எனக்கு கொடுத்திருக்கிற மீட்பிற்காய் நன்றி, விசுவாசத்திற்காய் நன்றி, இறை வார்த்தையை கொடுத்து என்னை மீட்டெடுத்ததற்காய் நன்றி. என் வாழ்வில் ஆண்டவரை நான் கொண்டிருக்கிற நம்பிக்கை, என் பாவம் எப்பொழுது நான் மன்னிக்கப்படுகிறதோ, எவருடைய பாவத்தை நீங்கள் மன்னிப்பீர்களோ அது மன்னிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர்களோ, அது அன்றே அப்பொழுதே நான் மனத்துயரோடு வேதனையோடு கண்ணீரோடு ஒப்பு கொடுத்த அந்த பாவம் அன்றே மன்னிக்கப்பட்டு விட்டது. உமது தெய்வீக இரத்தத்தினால் மன்னிக்கப்பட்டு விட்டது என்பதை நான் விசுவசித்து ஏற்றுக்கொண்டு எப்பொழுது நான் பாவ சங்கீர்த்தனம் சென்றாலும் அன்று என் பாவம் அதோடு ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொண்டினான். புதிய வாழ்வுக்குள்ளாக, புதிய மன்னிப்புக்குள்ளாக, புதிய விசுவாசத்திற்குள்ளாக, புதிய ஆற்றலுக்குள்ளாக உம்மோடு நான் பயணிக்க எனக்கு சித்தமாயிரும் என்று ஆண்டவரோடு பயணிப்போம். ஆண்டவர் நிறைந்த ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் நம் வாழ்வில் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த தெய்வீக நாமத்தில், அந்த தெய்வீக பிரசன்னத்தில், ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தில் ஒப்புக் கொடுப்போம், ஜெபிப்போம், தொடர்ந்து பலிகளை பங்கேற்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. ஆமென். மன்றாட்டுக்கள். மன்றாட்டுக்கள். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனமடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசீரையும் பெற்று புது வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திருச்சபை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்காக நன்றி கூறும் இவ்வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாகிய உம்மையும் உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும் எங்களால் இயன்ற உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையையும் ஓரளவுக்கு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேறவும் ஓர் ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைக்க உதவ வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையவும், சமாதானம் இல்லாத நாடுகள் அமைதி பெறவும், வேலையின்றி வாடுபவர்கள் நல்ல வேலை வாய்ப்பு பெறவும்,
ஏமாற்றத்திலும் சோதனையிலும் தவிப்போர் புது வாழ்வும் பெற வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த ஜெப வேளையிலே நாங்கள் நம்பிக்கையுடன் உமது பிரசன்னத்திலே எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுக்களை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசீரையும் வழங்கிட வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மேலும் ஆரோக்கியராஜ், அலெக்ஸ் நன்றி பலியாக, பிராங்க்லின், ஜெனிஃபர் திருமணம் நல்ல முறையில் நடைபெற்றதற்கு நன்றி பலியாக, ஃபெலிக்ஸ், ஜான்சன், கலா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாக, வெளிநாட்டில் வேலை செய்கின்ற அவரது கணவருக்கு உடல் சுகம் வேண்டி, மரிய சந்தனம், சகாய மேரி நன்றி பலியாக, செபஸ்டினா மேரி நல்ல முறையில் பரீட்சை எழுத உடல் சுகம் வேண்டி, சகாய ராணி, சகாயராஜ், ரூபி உடல் சுகம் வேண்டி, குடும்ப சமாதானத்திற்காக தொழில் வளர்ச்சி அடைய ராபின், கெவின், இன்ஃபென்ட் உடல் சுகம் வேண்டி, குடும்ப சமாதானம் வேண்டி, நிவின், கிறிஸ்டோஃபர் தனது பிறந்த நாளில் நன்றி பலியாக, ஜான் பீட்டர், உருசலா உடல் சுகம் வேண்டி, குடும்ப சமாதானத்திற்காக ஆரோக்கியராஜ் நன்றி பலியாக, பிரான்சிஸ் நல்ல மதிப்பெண் பெற்றதற்கு நன்றி பலியாக, மகிமைராஜ், லூர்தராஜ் நினைத்த காரியங்கள் அனுகூலமாக, கிளமெண்ட், ஃபாதர் பெரியனா பாக்கியநாதன், சிஸ்டர் ஜெயசீலி, சின்னம்மாள், செல்வநாயகம், ஞானம், செல்வராஜ், ஜேம்ஸ், ஆரோக்கிய மேரி, பெண் ஆரோக்கியம் மற்றும் யாரும் நினையாத ஆத்துமாக்களுக்காக எடல், பிரியா, ராஜா, சாம், சந்தோஷ், ஞானம் கல்வியிலும் ஞானத்திலும் வளர்ச்சி அடைய, வீடு கட்ட நல்ல முறையில் முடிக்க, கால்வலி நீங்க, வேலை வாய்ப்பு கிடைக்க மற்றும் ஃபெலிக்ஸுக்கு நல்ல வரன் வேண்டி இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. உம்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு, உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று, உம்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு, உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று, என் நெஞ்சில் வாழ்பவர் நீதானே, இனி அச்சம் கொள்வது வீண்டானே, என் நெஞ்சில் வாழ்பவர் நீதானே, இனி அச்சம் கொள்வது வீண்டானே, எங்கள் பணியில் 1000 தடைகள் வந்திடுமாயின் இயேசுவே, உனது வழியில் பயணம் தொடர் என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றே, என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் தெய்வீக திருப்பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. நன்மை தனத்தின் ஊற்றாகி எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, தூய அந்தோணியாரின் நினைவு நாளில் அவருடைய பக்தர்களாகிய நாங்கள் அப்பரசத்தின் மூலமாக எங்கள் வெற்றியையும் தோல்வியையும் லாபத்தையும் நட்டத்தையும் மகிழ்ச்சியையும் துன்பத்தையும் உமக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்றோம். இக்காணிக்கைகளை மனமுவந்து ஏற்று அர்ச்சித்து புனிதப்படுத்தியருளும். உம் நற்செய்தியின் ஒளியை பறைசாற்ற தூய அந்தோணியாரை அன்பு தீயால் பற்றி எரிய செய்தீரே, அதே அன்பு தீய திருப்பலியினால் எங்கள் உள்ளத்திலும் சுடர்விட்டு எரிய செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்து புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வானக தூதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இந்த அப்பரச காணிக்கைகளோடு ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தில் நம்மையும் காணிக்கையாக ஒப்புக் கொடுப்போம். இந்த சாதாரண அப்பத்தையும் ரசத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திரு உடலாக திரு ரத்தமாக மாற்றுகின்ற அந்த வல்லமை மிக்க ஆவியானவர் நம் மத்தியிலும் பிரசன்னமாயிருக்கிறார். நம்மையும் மாற்ற காத்திருக்கிறார். குற்ற உணர்விலிருந்து மாற்றுகின்ற தேவன், அந்த நல்ல தேவன் இந்த நாளில் நம்மை ஆசீர்வதிக்கிறார், விடுதலையை தருகிறார், மீட்பை தருகிறார் என்ற மிகுந்த நம்பிக்கையோடு ஆண்டவர் பாதன்மை, ஆண்டவரே உமது வல்லமையால் நிரப்பும், அபிஷேகத்தால் நிரப்பும், ஆவியின் அபிஷேகத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக ஆட்கொள்வீராக என்ற ஆண்டவர் பாதம் பணிவோம். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா, 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 பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா, 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 பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதம் அனைத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளையும் கூடியிருக்கிற எங்களையும் புனிதப்படுத்த வேண்டுமென நம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாக திரு இரத்தமாக இவை எங்களுக்கு மாறுவனமாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து ஆண்டவர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து ஆண்டவர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அந்த அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற இந்த கண்ணத்தையும் திருப்பாத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் எப்போதும் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கின்ற உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநீராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்திடலும். இதோ கூடியிருக்கிற உமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் எந்த தேவைகளுக்காக இந்த இடத்தில் மண்டியிட்டு நிற்கிறார்களோ, உமது பிரசன்னம் கையேந்தி நிற்கிறார்களோ, ஆண்டவரே கரம் கொடுத்து உயர்த்துவீராக. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எண்ணங்கள் ஏக்கங்கள் அத்துணையும் ஆண்டவரை அறிந்தவர் நீர். உம் திருப்பாதம் வந்திருக்கிற அத்துணை பிள்ளைகளும் ஆசீர்வாதமாய் செல்வார்களாக. ஒருபோதும் வெறுங்கையாய் செல்ல விடாதேயும். உம்மை நம்பி வந்த பிள்ளைகள் ஒருபோதும் நலம் பெறாமல் செல்வதில்லை. ஆண்டவரே, விசுவசிக்கிறோம், நம்புகிறோம். இந்த நம்பிக்கை ஒருபோதும் வீணாக்கி விடாதேயும். நீர் நாங்கள் மீது கொண்டுள்ள நம்பிக்கை நிமித்தம் ஆண்டவரே எங்களுக்கு நலமாய் சுகமாய் வாழ்வாய் எங்களுக்கு நீர் தருவீராக. ஆசீர்வதியும். உமது நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். உம் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மோக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டோம். திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும்
எந்த நோக்கத்தை நோக்கி இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோமோ, திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறோமோ, ஆண்டவர் எனக்கு நிறைவு செய்து விட்டார், ஆண்டவர் எனக்கு அனைத்தையும் தந்துவிட்டார் என்ற நம்பிக்கையோடு நன்றி உணர்வோடு ஆண்டவர் பாதம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நல்லமை மன்றாடுகிறோம். முதுமேலான இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றம், குறைகள், பலவீனங்கள் இவற்றை நீர் பெரிதுபடுத்தாமல் எங்களிடம் இருக்கின்ற எளிய நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் சமாதானம் மகிழ்வும் மன நிறைவும் அளித்தருள்ள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் இரக்கமும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தாரும், எமக்கு அமைதி தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு ரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் முது பரிவிறக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இவரே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, விடுதலை தருகின்ற தேவன், நற்சுகம் தருகின்ற தேவன், தேடி வந்த பிள்ளைகளுக்கு தேற்றரவாயிருக்கிற தேவன். இத்தகைய ஆண்டவரின் திருவிருந்திலே பங்கு கொள்ள வந்திருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பார்ந்த இறை மக்களே, இந்த திருவிருந்திலே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே பங்கேற்க வேண்டுமாய் உங்களை தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறோம். மற்ற சமயத்தினர், மற்ற சபையை சார்ந்தவர்கள் இதில் பங்கு பெற வேண்டாம் எனவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இறங்கி இறங்கி இரக்கத்தை தரும்
மனது உருகி மன்னிப்பு தருபவர் நீரே இயேசுநாதா. இறங்கி இறங்கி இரக்கத்தை தருபவர் நீரே இயேசுநாதா. மனது உருகி மன்னிப்பு தருபவர் நீரே இயேசுநாதா. உங்க பேரன்பு பெரியது, உங்க மன்னிப்பு உயர்ந்தது. உங்க பேரன்பு பெரியது, உங்க மன்னிப்பு உயர்ந்தது. உங்களை போல யாருமே இல்லை இந்த உலகத்துல. உங்களை போல யாருமே இல்லை இந்த உலகத்துல. நீங்க இரக்கம் உள்ளவர், நீங்க மன்னிப்பு தருபவர். நீங்க இரக்கம் உள்ளவர், நீங்க மன்னிப்பு தருபவர். இறங்கி இறங்கி இரக்கத்தை தருபவர் நீரே இயேசுநாதா. மனது உருகி மன்னிப்பு தருபவர் நீரே இயேசுநாதா. கோபம் இருக்கிறது, பகைப்பில் உலகமே வாழ்கிறது. இரக்கம் உள்ளத்தில் உங்களை போல இல்லை. பகையில் கோபம் இருக்கிறது, பகைப்பில் உலகமே வாழ்கிறது. இரக்கம் உள்ளத்தில் இரக்கம் உள்ளவர், நீங்க மன்னிப்பு தருபவர். நீங்க இரக்கம் உள்ளவர், நீங்க மன்னிப்பு தருபவர். இறங்கி இறங்கி இரக்கத்தை தருபவர் நீரே இயேசுநாதா. மனது உருகி மன்னிப்பு தருபவர் நீரே இயேசுநாதா. போட்டி போராமை இருக்கிறது, போலித்தனமும் இருக்கிறது. இரக்கம் உள்ளத்தில் இல்லை, உங்களை போல இல்லை. போட்டி போராமை இருக்கிறது, போலித்தனமும் இருக்கிறது. இரக்கம் உள்ளத்தில் இல்லை, உங்களை போல இல்லை. இரக்கம் உடையோர் பேறு பெற்றோர் இரக்கம் பெறுவார்கள். இரக்கம் உடையோர் பேறு பெற்றோர் இரக்கம் பெறுவார்கள். நீங்க இரக்கம் உள்ளவர், நீங்க மன்னிப்பு தருபவர். நீங்க இரக்கம் உள்ளவர், நீங்க மன்னிப்பு தருபவர்.
நன்றி மன்றாட்டுக்கள். நன்மைத்தனத்தின் ஊற்றாகிய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் உமது பேருபகாரத்திற்காக புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்து செல்லும் திருவருட் சாதனங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழ தந்த வாய்ப்புகளுக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதர்களுக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கிறோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, கோடி அற்புதர் புனித அந்தோனியாரே. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்பிக்கையாளர்களே, அந்தோனியார் அன்பு பக்தர்களே, இந்த முதல் செவ்வாய்க்கிழமையில் ஏற்கனவே நிறைய தெரிஞ்ச பக்தர்களை பார்த்துருக்கிறேன். தெரியாத புதிதாக வந்திருக்கிற பக்தர்களையும் பார்க்கின்றேன். எல்லோரையும் நான் வரவேற்கின்றேன். திருத்தலத்தின் சார்பாக பல மறை மாவட்டங்களிலிருந்தும் பல பங்குகளிலிருந்தும் வந்திருக்கிறீர்கள். இந்த நாளிலே சிறப்பிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நன்றியோடு வாழ்த்தி வரவேற்று பாராட்டுகின்றேன். இந்த முதல் செவ்வாய்க்கிழமையை சிறப்பித்தவர் அருள் தந்தை பாக்கியநாதன், சிவகங்கை மறை மாவட்டத்தை சார்ந்த மறை பணியாளர், மறை போதகர், நற்செய்தியாளர், நிறைய சொல்லலாம், பாடகர். அருமையான இன்றைக்கு பாடல் பாடி நமக்கு ஜெபிக்க தூண்டி நற்கருணை ஆராதனையும் திருப்பலியில் நல்ல ஒரு மறை உரையும் தந்து இந்த நாளை சிறப்பித்திருக்கின்ற அவருக்கு உங்கள் சார்பாக நன்றி வாழ்த்தி பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து அவர் பணி சிறக்க நாம் ஜெபிக்கிறோம் என்பதையும் நாம் வாக்களிக்கின்றோம். ஆகவே அவரோடு எங்கு சென்றாலும் அவருடைய தன்னுடைய திறமையால் இறைவன் தந்த ஆசீர்வாதத்தை, இறைவன் தருகின்ற அந்த வார்த்தையை எல்லோருக்கும் பகிர்ந்து தந்து எல்லோரையும் அந்த இறை அனுபவத்தில் அழைத்து செல்ல இறைவன் அவருக்கு அருள் தர அவருக்காக ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, வேளாங்கண்ணி திருத்தல அன்னையின் திரு யாத்திரைகள் அநேகமாக எல்லாம் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர் பாதுகாப்பாக சென்று நல்ல முறையில் சென்று திரும்பி வர, அன்னையினுடைய பரிந்துரை பெற்று வர, வந்து நல்ல முறையில் தங்கள் வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதம் பெற்று வாழ நாம் தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபிப்போம். அது மட்டுமல்ல, இன்றையிலிருந்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கு தேர்வு காலம் இல்லையா? காலாண்டு தேர்வு நிறைய பேருக்கு ஆரம்பிச்சிட்டது. அது சிறு பிள்ளைகளை மாணவிகளாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும் தயாரிக்கின்றார்கள். தேர்வுக்காக தயாரிக்கின்ற அனைத்து பிள்ளைகளுக்காக, மாணவிகளுக்காக நம்ம சிறப்பான விதத்தில் ஜெபிக்கிறோம். ஆகவே நீங்களும் பெற்றோர்களாகி நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். படிக்கின்ற நேரத்திலே அவர்களுக்கு நீங்கள் உடனிருந்து அவர்களை ஊக்குவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த ஆண்டு எங்களுடைய பிரான்சிஸ்கன் குடும்பத்தில் ஒரு அருமையான ஒரு ஆண்டு. அதாவது பிரான்சிஸ் 800 வருஷம் ஆச்சு அவர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து. அவருடைய உன்னதமான பாடல் கேண்டிகிள் ஆஃப் பிரதர் சன் சிஸ்டர் மூன் என்கின்ற அந்த உன்னத பாடலின் 800வது ஆண்டை நாங்கள் இந்த வருஷம் கொண்டாடுறோம். ஆகவே எங்களுக்கு சிறப்பான, ஏன்னா இயற்கையின் புனிதராக, இயற்கையெல்லாம் மதிக்கின்ற புனிதராக நிறைய இயற்கை ஆழ்வலர்கள் இருக்கிறாங்க இல்லையா? எனக்கு இயற்கை தான் ரொம்ப முக்கியம் நினைக்கிறோம். ஆரோக்கியம், அது உணவாக இருக்கட்டும் மற்ற எதுவாக இருக்கட்டும், நம்ம இப்போது ரொம்ப மதிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆகவே அது நமக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியவர் எங்களுடைய சபையினுடைய தலைவர் பிரான்சிஸ் அசிசியார். ஆகவே அவருடைய இந்த திருவிழாவானது அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி. ஆகவே இந்த ஆண்டு கொண்டாட போகிறோம். அதனுடைய சிறப்பாக இந்த மாதம் பிரான்சிஸ்கன் ஒளி சிறப்பு இதழாக வெளிவந்திருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் எழுவது போல இந்த மாதம் சிறப்பாக
கருத்து சரிவோடு மிகுந்த கட்டுரைகள் போன்ற உளவியல் கட்டுரைகள் போன்ற ஆன்மீக சிந்தனைகளோடு திருத்தந்தையின் ட்விட்டர் எனும் பல சிறப்பு அம்சங்களோடு வெளிவந்திருக்கிறது. உங்களுக்கு ஏற்கனவே அங்கே வெளியில் இருக்கின்ற அந்த பேனரில் பார்ப்பீங்க. அதனுடைய சந்தா 15 ரூபாய் மட்டும்தான். ஆகவே வாங்கி படியுங்கள். ஆண்டு சந்தா போன்றவற்றை அலுவலகத்தை சந்தித்து அவர்களிடத்திலே பெற்று மகிழுமாறு அறிந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களை, நம்முடைய அருள் பொருளகம் என்று இருக்கிறது, அந்தோனியாவுடைய அருள் பொருளகம். இங்கே நிறைய மெழுகுவத்தில் விற்கப்படுகிறது. நம்முடைய ஜெபமாலை, நவநாள் புத்தகங்கள் போன்றவற்றெல்லாம் இங்கேயே விற்கிறோம். தயவுசெய்து இங்கே வாங்கி பழகுங்க, இங்கே வாங்கி நீங்கள் பயன்படுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதோடு யாசகம் போன வாரமே சொன்ன யாசகம் தருவதையும் நீங்கள் பார்த்து போடுங்க. ஏனென்றால் அதை நீங்கள் என்கரேஜ் பண்ண வேண்டாம். இங்கே இருக்கின்றவங்க அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க அப்படிலாம் இல்லை. நாங்கள் அதை அறிந்து பார்த்து தான் நாங்கள் சொல்லுகிறோம். ஆகவே உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் சொல்லுங்கள், யாருக்கா உதவி செய்கிறது நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். அங்கே ஒரு பெட்டி இருக்கிறது, ஏழை எளியருக்கான காணிக்கை பெட்டி என்று அதில் போடலாம். அல்லது நீங்கள் கூட தனியாக உங்களுக்கு தெரிந்த ஏழை எளியர்கள் செய்யலாம். அதை விடுத்து இங்கே உட்கார்ந்தவங்களுக்கு தயவுசெய்து நீங்கள் ஆர்வப்படுத்த வேண்டாம் என உங்களை தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களை, காணிக்கை நிதி நன்கொடைகள் வழங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களை அன்போடு வாழ்த்தி பாராட்டுகின்றோம். குறிப்பாக கடந்த வாரமும் இந்த வாரமும் நமக்கு குருமாரவ் நிதி வழங்கியவர்களை வாசிக்கிறேன். கருமண்டபத்தை சார்ந்த விக்டர் லாரன்ஸ், பொன்மலைப்பட்டி அல்ஃபோன்ஸ், காட்டூர் விதுலா வாஷ்னி, இபி ரோடு ரெக்ஸ் அக்சீலியா, திருச்சியை சார்ந்த சிலுவை மேரி, புத்தூர் ஸ்டெல்லா மேரி, பீமநகர் இம்மாக்குலேட் மேரி, பீமநகர் அன்டோனியோ ஜோஸ்வா, குலமாணிக்கம் ஸ்டீஃபன் ஜான்சி, கருமண்டபம் ஆண்டனி ராஜ், எடமலைப்பட்டி புதூர் பயஸ் குடும்பத்தினர், மேலவாளாடி மெடோனா, சோமரசம்பேட்டை ஜோஸ்பின் சோஃபியா, பிரான்சிஸ் திருச்சி, ஆரோக்கிய ஜோஸ்வா திருச்சி, லூயிஸ் கஸ்பார் திருச்சி, ஆரோக்கியசாமி இருங்கலூர், ஆண்டனி சாமி ஆர்கேபுரம், விக்டர் ஜோசப் திருச்சி, யூஜின் தில்லைநகர், ஆண்டோ ஸ்ரீரங்கம், பால்சிங் ஸ்ரீரங்கம், ஏசு ஸ்டெல்லா திருச்சி, ஜோ ஆரோக்கியராஜ் பாலக்கரை, ஜான் திருச்சி, சிமியோன் சைமன் பிஹெச்எல், டேனியல் ஷைனி ஜெர்மன், ஆண்டனி ராஜ் திருச்சி, ஆரோக்கியராஜ் பொன்மலைப்பட்டி, சங்கிலியாண்டபுரம் சார்ந்த ஆரோக்கிய கிறிஸ்டோஃபர், ஹேலன் தங்கம் வாலாடி, ஆண்டனி மனோகர் பாக்கியநாதபுரம், பீட்டர் சிவக்குமார் நம்பர் 1 டோல்கேட், சிரில் விஜய் சென்னை, பிரியா திருச்சி, லூர்து மேரி லால்குடி, ஜெயா மேரி லால்குடி, சுந்தர் மணப்பாறை, அக்ஸீலியா லால்குடி, டேவிட் திருச்சி, மாதா ஜுவல்லரி திருச்சி, பால் பிரின்சிங் திருச்சி, ஆலோசனை மேரி கொன்னைக்குடி, ஆண்ட்ரூஸ் திருச்சி, ஜோஸ்வின் காட்டூர், சகாயராஜ் ஆலவந்தான் நல்லூர், பாக்கியத்தம்மாள் பெட்டவாய்த்தலை, டேசி பாத்திமா வீராளிமலை, வில்ஃபர்ட் தொட்டியம், ஆதினி மனோகரி பெங்களூர், ரீதா மேரி மணச்சநல்லூர். இவர்களை நன்றியோடு வாழ்த்தி பாராட்டுவோம். ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே நன்றியோடு பாராட்டுவோம். அப்பம் வழங்கியவர்கள் பிரான்சிஸ் சஞ்சீவி நகர், விக்டர் லூர்து ரோசாலி திருச்சி, ராயன் திருச்சி, பால்சிங் ஸ்ரீரங்கம், ஸ்டெல்லா திருச்சி, விக்டர் ராஜன் ஸ்ரீரங்கம், மதியான் ராய் கப்ரியல்புரம், சைமன் திருச்சி, ஆண்டனி துரைசாமிபுரம், ஹெலன் தங்கம் வாலாடி, ஆண்டனி பாக்கியநாதபுரம், பீட்டர் சிவக்குமார் நம்பர் 1 டோல்கேட், அஸ்வின் பலூர், சிறில் விஜய் சென்னை, பிரியா திருச்சி, பால் பிரின்சிங் திருச்சி, சகாய்ராஜ் ஆலவந்தாநல்லூர், யாக்கோப் ராஜ் தொட்டியம், ஜோஸ்பின் கொன்னைக்குடி, டெய்சி ஃபாத்திமா விராலிமலை, வில்ஃபர்டு தொட்டியம், அற்புதசாமி டால்மியாபுரம். இவர்களை நன்றியோடு வாழ்த்தி பாராட்டுவோம். கைத்தட்டுவோம் எல்லாருக்கும். தொடர்ந்து உங்களுடைய தோழமையை நீங்கள் நல்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரியவர்களை, நம்ம திருத்தலத்தில் நிறைய அற்புதங்கள் நிகழ்கிறது. தனிப்பட்டவர்கள் சொல்கிறாங்க, நீங்களும் சொல்கிறீங்க, அனுபவித்திருப்பீர்கள். அதை நம்ம சாட்சியமாக சொல்லும்போது அது இன்னும் கூட விசுவாசத்தின் ஊக்கமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. ஆகவே நிறைய பேர் சொன்னாங்க, வாய்ப்பில்லாத போது அதை சொல்ல முடியல. இப்போ 1-2 பேர் சொல்ல இருக்கிறாங்க. கொஞ்சம் பொறுமையாக ஒரு 2 நிமிஷம் அவர்கள் சொல்வதை கேட்டு இறைவனுக்கு நன்றி பாடுவோம். மரியை வாழ்க. நான் துறையூர் பங்கு கிருஷ்ணாபுரம் கிராமம்.
எனக்கு வந்து 10 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. அதனால் நான் எந்த கோயிலுக்கு எந்த ஆராதனைக்கு போனாலும் குழந்தை இல்லாதவங்களுக்காக சிறப்பாக வேண்டிக்குவேன். அந்த மாதிரி எங்கள் ஊரில் ஒரு 5-6 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு நான் வந்து இப்போ வேண்டினதுக்கப்புறம் 2 பேர் கன்சீவ் ஆகி இப்போ குழந்தை பிறந்திருக்கு. ஒருத்தருக்கு வந்து 21 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 21 வருஷம். அவங்களுக்கு இப்போ குழந்தை பிறந்து பெண் குழந்தை பிறந்திருக்கு. தாயும் குழந்தையும் நல்லா இருக்காங்க. அதே மாதிரி இன்னொருத்தருக்கு வந்து 11 வருஷமாக குழந்தை இல்லாமல் இப்போ தான் போன புதன்கிழமை தான் குழந்தை பிறந்திருக்கு. தாயும் பிள்ளையும் நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு பையன் பிறந்திருக்கு. அந்தோனியாருக்கு கோடான கோடி நன்றி. நான் சாட்சி சொல்லணும்னு வேண்டிக்கிட்டேன். அவங்க 2 பேர்த்துக்கும் நல்லபடியாக பிறக்கணும், பிள்ளைங்க வந்து தாயும் செய் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக அந்தோனியாருக்கு கோடான கோடி நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. நாசூர்லேருந்து வரேன். என் பேர் புனிதா மேரி. நாசூர்லேருந்து வரேன். என் பேர் புனிதா மேரி. நான் ஒரு 22 வருஷமாக எனக்கு வயிறு வலி. அது வயிறு வலி மாதம் என்னால் சீக்கு கொண்டவங்க மாதிரியே தான் நான் இருந்தேன். நான் ஒரு மாத்திரை சாப்பிட்டாலும் அது சரியாகாது, ஊசி போட்டாலும் சரியாகாது, பிறண்டு உருண்டுட்டு கிடந்தேன். ஹாஸ்பிட்டலில் பார்த்தாக்க உனக்கு ஒன்றுமே இல்லைம்மா, நீ நல்லாதாம்மா இருக்கிற, ஏம்மா உனக்கு இப்படியே பிரச்சனை இருக்குன்னே சொன்னாங்க. இதே மாதிரி எனக்கு 22 வருஷமாக எனக்கு வாமிட் எடுப்பேன். குழந்த பிறந்தது மாதிரியே எனக்கு எல்லாம் பண்ணுறது மாதிரியே எனக்கு பண்ணும். அப்புறம் எனக்கு கொஞ்சமாக சரியாக இது ஆகணும். அப்புறம் மாத்திரை வந்து ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்த்ததுக்கு, நீங்கள் மாத்திரை சாப்பிடுங்கம்மா, அதில் சரியாகுதா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னாங்க. அந்த மாத்திரை வந்து சாப்பிட்டாக்க வயிறு புண்ணாயிருச்சு, நெஞ்சு எரிச்சல் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நான் போய் கர்ப்பப்பை டெஸ்ட்டை போய் தான் போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு யதார்த்தமாக நான் போனேன். 2 மாதம் ஆக போகுது. அங்கே போனால் உடனே நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்கம்மா, கட்டி இருக்குது, ஆனால் வந்து வளரவும் முடியல, அது பிரச்சனையே, எதுக்கு இவ்வளோ பிரச்சனையை வச்சுட்டு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணால் 2 நாளுக்குள்ளே உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே கோயிலுக்கு வந்து நான் ஜெபம் பண்ணிவிட்டு பூசைக்கு எழுதி கொடுத்துட்டு நான் போனேன். நான் அங்கே போனாக்க உனக்கு எதுவுமே பிரச்சனை இல்லைம்மா, உனக்கு ரத்தம் இல்லை, அந்த ரத்தத்தை ஏற்றணும், ரத்தம் ஏற்றுனாப்புல உனக்கு ஆப்ரேஷன் பண்ணிடுவோம், உடனே பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ரத்தம் இந்த 4-5 பேர்த்திட்ட சொல்லியிருந்தோம், ஆனால் அந்த ரத்தம் இல்லை, அந்த ரத்தம் தான் வேணும்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. உடனே வந்து ஏசப்பா அந்தோனியாரே, நான் உங்களை நம்பி நான் வந்தேனே, எனக்கு வந்து இந்த ரத்தம் கிடைக்கலன்னு சொல்கிறாங்களப்பான்னு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே உனக்கு ரத்தம் நிறையா இருக்குதுமா அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் அடித்து எனக்கு சொன்னாங்க. அது இல்லாமல் எனக்கு இருமல், வறட்டி இருமல் மாதிரியே கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. என்னப்பா எனக்கு இப்படி வறட்டி இருமலாக இருக்குன்னு சிரப்பு கொடுத்தாங்க. அந்த சிரப்பு நின்று வாண்டுருச்சு. அப்புறம் இந்த புகையை கொடுத்தாங்க. ஆப்ரேஷன் பண்ணுற நேரத்தில் இந்த புகையை கொடுத்துட்டாங்க. காலையில் ஆப்ரேஷன் பண்ணாங்க, நைட்டு எனக்கு அந்த புகையை கொடுத்துட்டாங்க. அந்த புகையை கொடுத்தா எனக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியாமல் எனக்கே பண்ண ஆரம்பிச்சிருச்சு. டாக்டர் வந்துட்டாங்க, ஒரே பயந்துட்டாங்க, என்ன இந்த பொண்ணுக்கு நல்லா தானே இருந்துச்சு, இப்போ இப்படி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த புகை போய் எல்லா டெஸ்ட்டும் திருப்பி எல்லாமே ப்ரெஷர், இந்த ஹார்ட் எல்லாமே துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப பிரச்சனை ஆகிருச்சு எனக்கு. அப்புறம் உடனே வந்து எல்லா டெஸ்ட்டுமே கொடுத்து கொஞ்ச நேரத்துக்குள்ளே அவங்க சொன்னாங்க, உனக்கு நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாதுமா, நான் 2 நாள் ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னன்னாக்கா எல்லாம் நைட்டோட நைட்டு எனக்கு இனிமா கொடுத்து எல்லாமே பண்ணி காலையில் 7 மணிக்குன்னா எனக்கு ஆப்ரேஷன் பண்ண கூட்டிகிட்டு போயிட்டாங்க என்னைய. அங்கே போனால் நல்லா தான் இருந்தேன், எதுவுமே பிரச்சனை இல்லை, குளுக்கோஸ் இறங்கிக்கிட்டே இருக்குது, எந்த பிரச்சனை இல்லை. அந்த ஆப்ரேஷன் பண்ணுற நேரத்தில் இருமல் என்னால் தாங்க முடியல. ஆப்ரேஷன் பண்ணிட்டு நடக்கும்போது நான் டாக்டரை கேட்டேன், எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க, எனக்கு பயங்கரமாக இருமல் வருதுன்னே. அப்போ அந்த டாக்டர் சொன்னாங்க, கொஞ்சம் தண்ணியை நீங்கள் தண்ணி இப்போ கொடுக்க முடியாதுமா, உங்களுக்கு ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது, ஆனால் வந்து நீங்கள் எச்சிலே நீங்கள் முழுங்கிக்கம்மான்னாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், ஏசப்பா இது அந்தோனியாரே ஜான் பீட்டர் அப்பா, எனக்கு வந்து நல்லா சுகத்தை கொடுக்கணும், எனக்கு இந்த இருமலே எனக்கு சரியாக்கணும், உங்களுக்கு நான் சாட்சியாக நான் சொல்கிறேன்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன். எனக்கு இருமலே இப்போ 2 மாதம் ஆச்சு, எனக்கு இருமலே இல்லை, நல்லபடியாக இருக்கிறேன். நான் ஆப்ரேஷன் பண்ணது மாதிரி எனக்கு தெரியல, நல்லா இருக்கிறேன், நல்லா சுகத்தாக இருக்கிறேன், நான் சுகமாக இருக்கேன். நன்றி, கோடான கோடி நன்றி அந்தோனியாரே. மீண்டும் ஒரு முறை ஆண்டவருக்கும் அந்தோனியாருக்கும் நன்றி சொல்லி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, கோடி அற்புதர் புனித அந்தோனியாரே. அன்பார்ந்தவர்களே, இங்கே
அப்பம் வழங்குகின்ற பொழுது சரியான முறையில் எல்லோருக்கும் கிடைக்கிற மாதிரி உதவி செய்யுமாறு நம்முடைய வாலண்டியர்ஸ் கேட்டுக்கொள்கிறேன். நீங்களும் ஒத்துழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பொங்கல் மற்ற காரியம் கொடுக்குற சமயத்தில் தயவுசெய்து வரிசை கிரமமாக வாங்குங்க. உங்களுடைய உடைமைகளை பாதுகாத்துக்கொள்ளுங்க. அங்கங்கே வைக்க வேண்டாம். காணா பொண்ணா அந்தோனியார் பொறுப்பு இல்லை. நன்றி. ஜெபிப்போமாக. வாழ்வளிக்கும் வள்ளலாகி எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம் அன்பு திருமகனின் உடலை எங்களுக்கு ஆன்மீக உணவாக கொடுத்து வாழ வைத்ததற்காக உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். அயலாரைவும் பாதம் அரவழைத்து அயராது உழைத்த தூய அந்தோணியாரை பின்பற்றி நாங்களும் எங்கள் நற்செயல்களின் மூலம் பிறருக்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்ந்து அவர்களை உம்மிடம் அழைத்து வரம் அருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நோயுற்றோருக்கான சிறப்பு மன்றாட்டு. எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசுவே, இந்த ஜெப தோழமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகிறோம். சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொன்னீரே. இதோ உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களிடம் உமது தெய்வீக சமாதானமும் இரக்கமும் என்றும் இடம்பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துக்களிலிருந்து எங்களை காத்தருளும். தீமைகள், தீகள் சக்திகள், ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களில் நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வச்செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உம்மிடமிருந்து வழி தவற விடாதேயும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்தபோது சென்றமிடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீரே. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களை, இன்னும் பல்வேறு இல்லங்கள், மருத்துவமனைகள் வேதனைப்பட்டு குணம் பெற ஏங்கும் உமது அடியார்களையும் கண்ணோக்கியருளும். இவர்களின் கண்ணீரை துடைத்தருளும். பூரண சுகமும் விடுதலையும் தந்தருளும். உமது தெய்வீக இன்பத்தின் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளும். இவ்வாறு இறைவா, உமது திருப்பெயரின் மகிமை இவர்களில் விளங்கச் செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்றும். இவர்கள் வாழ்வையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களுள் இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கரத்திலேந்தும் பாக்கிய பெற்ற பரிசுத்தரான அந்தோனியாரே, வல்லமையுடன் இறைவன் பரிந்து பேசுகிறவரை, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இந்த பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் திருத்தலத்திற்கு விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏற்றியுள்ள குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் சேவைக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்க போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். புதுமை வள்ளலே, உமை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, முது கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். அன்புக்குரியவர்களை, தயவுசெய்து அங்கே யாரும் வித்துக்கிட்டு இருக்கிறாங்க எதையோ, அல்லது பொங்கல் கொடுத்துட்டு இருக்காங்க, நிப்பாட்டுங்க தயவுசெய்து. யாரும் கொடுக்காதீங்க. கேட்டுக்கிட்ட யாரும் நின்று கொடுக்கறது? நவநாள் முடியல. இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. வரிசை கிரமமாக வாருங்கள். அபிஷேக எண்ணெய் பெறுவதற்கு கூட்டத்தோடு வர வேண்டாம். முண்டி அடிச்சுட்டு வெளியே போக முடியாது. வரிசையாக நின்னா வெகு விரைவில் நீங்கள் அபிஷேக எண்ணெயை பெற்று செல்லலாம். தயவுசெய்து கூட்டத்தோடு வர வேண்டாம். அங்கே வெளியில் அங்கே என்ன நடக்குது, அங்கே கேட்டுக்கிட்ட நீங்களுமே ஜனங்க